அன்பு உள்ளங்களே, பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜ வித்யா ராஜ குஹ்ய யோகம், இதை என்று பார்க்க முடியுமா என்ற சந்தேகத்தில் இருந்தது. இறைவனுடைய அருளால் பார்க்க முடிகிறது. இது சிறிய அத்தியாயம்தான், அதனால் பயப்பட வேண்டாம், விரைவிலேயே முடித்து விடலாம். அத்தியாயம் சிறியது, ஆனால் யோகம் மிகவும் பெரியது. இன்றைய நிகழ்ச்சியிலே நீங்கள் பார்த்தீர்கள், சிறிது நேரத்திற்கு முன்னால் ஒரு ஊசி போட்டுக்கொண்டேன். பொதுவாக சாமியார்கள் இம்மாதிரி ஆங்கில மருத்துவங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். மிக தீவிரமான சாதக நிலையில் இருக்கிறவர்கள். நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்தில். கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு மேலாக கடுமையாக இருந்தேன். தலைவலி வந்தால் கூட இது கர்மா, நாம் அனுபவித்து விட்டு போகிறோம் என்று தான் இருப்பேன். ஒரு நாள் பூராக இருந்தால் கூட அதற்கு பிறகு தானாக மறைந்தால் தான் உண்டு. எந்த ஒரு மருத்துவம் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அப்பொழுது தான் அந்த இறைவன் விளையாட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை. இப்படி தீவிர பக்தியாக இருந்தால் நீங்கள் நினைக்கிறீர்கள், கடவுள் எப்பொழுது பார்த்தாலும் தவம் செய், பக்தி செய், என்கிட்ட வந்துடு என்று அப்படியே சொல்லி கொண்டு இருப்பார் என்பதை போல தான் தோன்றுகிறது இல்லையா உங்களுக்கு? ஆனால் அப்படி அல்ல. ஒரு முறை இது இப்பொழுது சபரிமலை ஆரம்பித்து விட்டது. பழைய அன்பர்கள் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், புதிதாக வந்திருக்கிறதாக இப்பொழுது மீண்டும் சொல்லுகிறேன். அந்த சபரி யாத்திரைக்காக அப்பொழுது வளவனூரிலே அந்த மாடியிலே இருந்தேன். நான் தனியாகத்தான் செல்வேன். ஒரு ஆள் மட்டும் சென்று ஒரு ஆள் மட்டும் தான் திரும்புவேன். ஏனென்றால் எப்பொழுதுமே தனிமையில் எனக்கு விருப்பம். என்னோட வருவதற்கும் யாரும் அந்த அளவுக்கு போட்டி போடவும் இல்லை, உங்களோடு நாங்கள் வருகிறோம் என்று. மிகவும் பழைய துணியை ஆனால் துவைத்து போட்டு கொண்டிருப்பேன். கந்தையானாலும் கசக்கி கட்டு. சபரி யாத்திரைக்காக 4 மணி தொடர் வண்டியிலே விழுப்புரத்திலே பதிவு செய்திருந்தார்கள். அன்றைக்கு பார்த்து இதே போல தான் திடீரென்று எனக்கு கொண்டு வந்து கொடுத்த அந்த சாப்பாட்டில் அந்த தயிர் கெட்டு போய் விட்டு இருக்கிறது. அது தெரியாமல் நான் சாப்பிட்டு என்ன வயிறு கிழட்டி கொண்டது. மதியம் 1 மணிக்கு நம்ம பழனி செட்டியார், உமாசங்கர், ஆடிட்டர் ஆனந்தன் வரார்ல அவர், இவங்கெல்லாம் வந்து என்னை வழி அனுப்பிட்டு வருவாங்க. அதில் 1 மணிக்கு கைட்டுன்னு ஒன்றுமே செய்ய முடியும். எனக்கு ஒன்றும் புரியலை, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சு. சரி, 4 மணி வண்டிக்கு நம்மளால் போக முடியாது, அதை ரத்து செய்துவிட்டு நாளைக்கு தான் இதை பற்றி கிளம்புறேன். ஆனால் அதில் போனால் தான் சாமிகள் ஏற்கனவே மலைக்கு போயிட்டார். சாமி நான் ஒரு நாள் கழித்து தான் கிளம்புறேன். அதில் போனால் தான் அவரை மலையில் சந்திக்க முடியும். இல்லை, இந்த முறை ஏதோ துரதிர்ஷ்டம் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப களைப்பாக இருக்கும் இல்லையா. அதனால் மதியம் 1 மணி 1:30 மணிக்கு அந்த செவத்தில் சாஞ்சின்னு அப்படி கண்ணை மூடின்னு இருந்தேன். அப்போ தான் மஞ்சமாதா அல்லது அவருடைய பரிவார தேவதையாக இருக்கலாம், ஒரு பெண் தெய்வம், அப்படியே ஒரு தியானத்தில் அழைத்து சமாதி நிலையில் தொடர்பு கொண்டு அப்போ தான் அந்த மாத்திரை பேர் சொன்னாங்க, என்ட்ரா தர்மஸ் அப்படின்னு சொன்னாங்க. 2 வார்த்தை சொன்னாங்க, எண்டோடெர்மிஸ், என்ட்ரா தர்மஸ் சொல்லிவிட்டு எப்போ அந்த தியான நிலையிலேருந்து சாதாரண நிலைக்கு வந்து விட்டோம்னால் நமக்கு வந்து அந்த நினைவு இருக்காது. இது நிறைய பாடங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நாம் பழகிற இந்த மனத்திற்கு பெயர் பௌதீக மனம் என்று பெயர், ஃபிசிக்கல் மைண்ட். இது அந்த உயர் அனுபவங்கள் உள்ளது வேறு மனதின் மூலமாக தான் அவைகளால் நடைபெறும். அவைகளுக்கு பெயர் சைக்கிக் மைண்ட் என்று பெயர். இப்போ இந்த சைக்கிக் மைண்டில் நடக்கிறது நம்ம அவங்களுக்கே பௌதிக மனநிலைக்கு வரும்போது நினைவில் இருக்காது. நிறைய சாமியாரெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சாமி நீங்கள் தான் வந்து என்னை காப்பாற்றிங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, அப்படியே அண்ணுவாங்க. ஏன்னா அந்த சைக்கிக் மைண்டில் அவங்க போய் செய்கிறது திரும்ப பௌதீக மனம் என்கின்ற இந்த ஃபிசிக்கல் மைண்டுக்கு அவங்களுக்கு வந்து வராது. அதனால் அவங்க வந்து எனக்கு சாதாரண பெண்களை போல புடவை அணிந்து கொண்டு ஒரு
காப்பி கலரில் இருக்கிற ஒரு புடவை தான் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இல்லையா, அதனால் நான் மறந்துட போகிறேன் அழுத்தி சொன்னாங்க, என்ட்ரா தர்மஸ், ஞாபகம் வச்சுக்கோ, என்ட்ரா தர்மஸ் சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே எனக்கு அது தூக்கம் மாதிரி வந்து அது நினைவில் வந்த உடனே என்னடா இது எண்டோடர்மிஸ்னாங்க, என்ட்ரா தர்மஸ்ன்னு சொல்கிறாங்களே சொல்லிவிட்டு உடனே அங்கே இருக்கிற அந்த அகராதி இருக்கிறதல்லவா, ஆங்கில அகராதி எடுத்து அதை வந்து எண்டோடர்மிஸ்ன்னா என்னன்றதா அதுக்கு போட்டிருக்கு. சரியாக குடல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அந்த துறை எண்டோடர்மிஸ் என்று பேர். ஆச்சரியம் வந்து அப்போனா நம்முடைய வயிற்று சம்மந்தமாக மாத்திரை சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம உமாசங்கர் இன்னைக்கு வந்துக்கிறாரா தெரில, பலமுறை சொல்லிட்டேன், அதனால் பரவாயில்ல. அவர் தான் எனக்கு எல்லா உதவிகளும் செய்துன்னு இருப்பார், எந்த பிரச்சனையும் இருக்காது. உண்மையில் ரொம்ப சரியாக எனக்கு எது வேணுமோ அதை சொல்ல வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு, நல்லா பயணி வச்சுட்டாரு, நல்லா அதுக்கான பணத்தை அதெல்லாம் அவர் கொடுத்துருப்போம், ரொம்ப நல்லா கவனிச்சிக்கினாங்க. அப்போ உமாசங்கர் மதியம் வந்தார், சாமி 4 மணிக்கு கிளம்புறீங்களா? அப்போ அங்கே இருக்கிற ஒரு கேலண்டர் ஷீட்டு கீழ்ச்சி அதில் என்ட்ரா தர்மஸ் எழுதி அன்றைய மாத்திரை தான் இருக்குது. நான் அவர்கிட்ட சொல்ல, சரி இந்த மாத்திரை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுங்க, நேஷ்னல் மெடிக்கல் இருந்தது அப்போ வளவனூரில். அவரும் என்னை வந்து பார்ப்பார், மாத்திரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்க, உடனே தேவைப்படுது. அவர் சரி அவர் போனார். போயிட்டு அந்த காலண்டர் ஷீட்டில் இருக்க அந்த நேஷ்னல் மெடிக்கல் இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க எழுத மாத்திரை, இது மாதிரி கேலண்டரி ஷீட்டில் எழுதி வந்துடுற, யார் எழுதி கொடுத்தது? உமாசங்கர் வந்து சாமிகள் எழுதி கொடுத்தாரு. சாமி எழுதினார். அப்போ நான் சரி நான் கொடுக்குறேன், இது வந்து ஸ்பெஷலிஸ்ட்டுங்க தான்ப்பா தெரியும் இந்த மாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு அந்த என்ட்ரா தர்மஸ்னே இல்லை, அதனுடைய ஈக்குவலன்ட்டு வேறு ஏதோ ஒரு தர்மஸ்ன்னு வருது அப்படி, இதே தான் அதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. ஒரு மாத்திரை தான் போட்டுக்கினேன், எல்லாமே நல்லாயிட்டு அந்த 4 மணிக்குள்ள 3 மணிக்கெலாம் உடம்பு ரொம்ப நார்மல் கண்டிஷன் வந்துடுச்சு. உடனே கிளம்பி எல்லாம் வந்தாங்க. 4 மணிக்கு போயிட்டு சௌரயாத்திரைக்கு போயிட்டு வந்தோம். அதான் நம்ம போற்றியில் படிக்கிறோம் இல்லையா, ஆங்கில மாத்தின் பெயரை சொல்லி சபரி யாத்திரைக்கு அருள் செய்தவர்களே போட்டிருக்கு. இது வந்து உண்மை. இப்போ அவங்க சபரி யாத்திரைக்கு மட்டும் அனுகிரகம் பண்ணல, என்னோட புடிவாதத்தை உடைச்சாங்க. அந்த சாமியார்னா ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கூடாது இன்னைக்கு இருந்தேன்னா இப்போது மூச்சு பிடிச்சிச்சு. இப்போ நான் என்ன செய்யணும், உங்களுக்கு வகுப்பே எடுக்காமல் எல்லாரையும் சாமி என்ன சொல்லு டைட்டாக இது உள்ள பிடிச்சின்னு இருக்கு, அப்படி அனுப்பணும் இல்லையா? அதனால் இந்த இடம் அந்த எல்லாமே கடவுள் தான், எல்லாத்துலேயுமே இறைவன் இருக்கிறான், எல்லாமே இறைவன் செயலாக நம்ம பார்க்கும்போது அவங்க எப்படி விளையாடுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு இறை விளையாடி அலோபதி மாத்திரையை சொல்லி சரிப்படுத்தி கூட்டின்னு போகுது. அதுக்கப்புறம் தான் என்னோட புடிவாத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா அப்போ தான் சுவாமிகள் சொன்னாங்க, யோகிகளில் 2 விதம் உண்டு. காட்டிலே தனியாக தவம் மட்டும் செய்து அப்படியே போயிடல, எதுவுமே தேவையில்லை, அவங்க புடிவாதமாக தான் இருக்கணும். ஆனால் மக்களோடு கலந்து பணி செய்கிறவர்களுக்கு நிறைய வேறு விதமான உபாதைகள் ஏற்படும். அதனால் அவர்கள் வேறு வழியே இல்லை, அவங்க இறங்கி வந்து மக்களை போல எல்லா விதமான அந்த மருத்துவமெல்லாம் பார்த்து கொள்ள தான் வேண்டும்ட்டு சாமி சொன்னார். அப்போதான் எனக்கு புரிஞ்சுது இல்லையா. அன்றைக்காண்டே அந்த என்ட்ரா தர்மஸையும் நாம் பிடிவாதமாக முடியாது எண்ணிந்தேன்னா சௌரயாத்திரையே போயிருக்க முடியும். அதுக்காக சொல்ல வரோம். அது சில பேருக்கு அப்படி அந்த மாதிரி இருக்கிறது. அதில் நிறைய அது தனி மருத்துவம் என்பால் எல்லாமே அலோபதியே போயிடக்கூடாது, அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்புறம் ஹோமியோபதி இதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட் இல்லாத இருந்தாலும் ஜுரம் பிடின்னு பிடிக்கும்போது நீங்கள் அலோபதியில் அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும், அப்புறம் தான் ஹோமியோபதி நேச்சுரோபதி இதெல்லாம் வரணும். இப்படி நிறைய இருக்கிறது அது உள்ள, அது தனி ஒரு சமாச்சாரம் பொருள். நம்ம இங்கே வந்துடும் ராஜ வித்யா ராஜ குஹ யோகம். எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த யோகத்தில் புஸ்தகத்தில் பிராமணரில் பிடிச்சி வச்சுக்கிறேன், அதான் புடின்னு பிடிச்சி எப்போ நீ வகுப்பு எடுப்பேன் சொல்லிட்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்வோம் இல்லையா, எனக்கு தெரிந்த உண்மைகளை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் அம்பிகையினுடைய மஞ்சமாதாவனுடைய திருவிளையாடலை இப்போ உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன் இல்லையா. இது வரைக்கும் இதில் எந்த சாஸ்திரத்துலேயும் கிடையாது. எந்த ஒரு தனியாக நான் ஒரு சுடுகாட்டில் 12 மணி உட்காந்து ஓம் ரீம் க்ளீம் பட் அது சொல்லியா மஞ்சமாதான் வந்தாங்க இல்லையா. பெரியவர்கள் என்ன பாடுகிறார்கள், பக்தி வளையர் படுவோன்னு காண்க. இப்போ அவங்களுக்கு எதோ என்ன பிடிச்சிருக்குது, என்னுடைய சபரி யாத்திரை தடைப்படக்கூடாதுன்னு உடனே அது மாத்திரை பேர் சொல்லி
எனக்கு பெரிய பிரமிப்பாக இருந்தது. ஏன்னா நம்ம ஐயப்பனே சௌரி மஞ்ச மதம் நடிக்கும் போதும் அவங்க ஏதோ ஒரு காலத்தில் இருந்தோன்னு ரொம்ப உயரத்தில் உட்காந்து ஆசீர்வாதம். ஆனால் ஆங்கில மாத்திரை பேர் தெரியுது அவங்களுக்கு. இந்த பிரச்சனைக்கு இந்த மாத்திரை கொடுத்தா இவனுக்கு நல்லா வந்துடுவான்னு தெரிஞ்சு அதை சொல்லி மறந்துட போகிற இந்த ஃபிசிக்கல் மைண்ட் வரும்போது மறந்துடுவான். அது சொல்லி அதை குணப்படுத்தி எடுத்துன்னு போகிறாங்க பாரு, இல்லையா? அந்த ஒரு வாட்டி தான் சொன்னாங்க. அதுக்காக எப்போத்தாலும் உங்களுக்கு எல்லா மாத்திரையும் அவங்க தான் சொன்னாங்க. விளையாட்டு, இறைவனுடைய விளையாட்டு எப்படி இருக்கு பாரு. இப்படி இருக்க வேண்டும்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கும். நீங்கள் உலக வாழ்க்கையை வாழுங்க, ஆனால் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் விளையாடணும். அப்படியே இது எந்த மாதிரி விளையாட்டில் சர்வசாதாரணமாக விளையாடுறாங்க. அப்படியே இறங்கி பேரை சொல்லி எல்லாம். இன்னைக்கு கூட பாருங்கள், இன்றைக்கி மருத்துவ அன்பர் இன்றைக்கி இருப்பாருன்னே தெரியல. நான் யாராவது இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சுங்கிறது தான் கேளுப்பா. நம்முடைய அன்பர் வெளியூரில் இருக்கிறாரு, அவர்கிட்ட மாத்திரை பேரை சொல்லி இன்ஜெக்ஷன் போட தெரிஞ்சால் போடலாம். இப்படிலாம் ஓடி இருந்தது. அப்புறமா தான் மருத்துவத்துறை சேர்ந்த அன்பரே இருக்கிறாருன்னு சொன்னாங்க. அது கூட இது கூட விளையாட்டு தான், இல்லையா? அதனால் எல்லாமே நம்ம அந்த இறைவனை சார்ந்து உண்மைகளை தேடி செல்ல வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். உண்மையாக இருக்க வேண்டும், உண்மைகளை பேச வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு இறைவன் கட்டுப்படுகிறான். பக்திக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ விளையாடு, இன்னும் நிறைய விளையாடுவான். ஏன்னா இன்னும் நிறைய பிரச்சனைங்க இருக்குது, இல்லையா? அதுதான் ஆசிரமத்தை கொளுத்துனாங்க, ஒரு வருஷம் ஆச்சு, மீண்டு நின்று இருக்கிறோம். இன்னொன்று என்னென்ன கொளுத்துவாங்கன்னா நம்மளால் அதை சொல்லவே முடியாது, ஆனாலும் மீண்டு எழுந்து வந்துடும். இதுதான் எனக்கு தெரிந்த ஆன்மீகம். இதுதான் உங்களிடமும் நான் எதிர்பார்ப்பது. சிறிதுதான் பயிற்சிகள் அளவாக தான் இருக்க வேண்டும். நாடி சுத்தி, பஜனை, தியானம் எல்லாம் இருக்க வேண்டும். ஆனால் பெரும்பகுதி நீங்கள் வாழ்கிறீர்கள், உலக வாழ்க்கை வாழ்கிறீர்கள். அந்த பெரும்பகுதியான வாழ்க்கையிலேயே கடவுள் உங்களுக்கு விளையாட வேண்டும். அப்படி விளையாடினால் அந்த வாழ்க்கை தான் உண்மையிலேயே அருள் திருவிளையாடலோடு கூடிய வாழ்க்கை. இப்போ பாருங்கள், என்னைக்கோ செஞ்ச அந்த அனுகிரகத்தை இன்றைக்கி பெருமையாக உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதை பற்றி சொல்லும் உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்குது. அந்த அளவு இறங்கி மாத்திரை பேரை சொல்லி குணப்படுத்துகிறாங்க. அப்போ உள்ளாமல் மஞ்சமாக தான் நம்ம, இல்லையா? அது பாட்டு கூட பாடி எனக்கு தெரிஞ்சு லேப்டாப்லேயே ரெக்கார்ட் பண்ணி ஏற்றி வச்சுக்கிறேன். ஜென்ம ஜென்மமாய் உந்தன் திருவடி வேணும் மஞ்சமாதாவேன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்கு. ஏன்னா நமக்கு மகிழ்ச்சி வருகிறது. மஞ்சமாதா இருக்கிறாங்க. ஷீ இஸ் ப்ரூவிங் தட் ஷீ இஸ் ட்ரூ லிவிங் காடஸ். அதில் எந்த வித இரண்டாம் மேற்றுக்கிறதுக்கு அங்கே இடமே இல்லை. எப்படி இருக்கும்? நமக்கு சந்தோஷமாக இருக்கும்ல. இப்போ நம்ம இருக்கிற கடவுளை போய் கும்பிட்டுன்னு வரோம். நம்ம இருக்கிற கடவுளை அவங்க இங்கே நம்மளை வழி சொல்லி வாடா சந்நிதின்னு கூப்பிடுறாங்க. எவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கிறது பாருங்க வாழ்க்கை. இதை நடுவில் எடுத்துன்னு ஜாதி, பிராமணால்னா பிராமணால் தான், நான் பிராமணன்னா இல்லையா, பிராமண சத்திரியா வைசிய சூத்ரா, 4 ஜென்மத்தில் பிறந்த, அதில் பிறந்து, இதில் பிறந்து, இது எங்கே உதவிச்சு? இது இந்த 4 ஜாதியும் என்ட்ரா தர்மஸ் மாத்திரை தயாரிக்கிறவனே உண்மையில பச்சையாக சொல்கிறான். மாட்டுக்கறியும் பன்னிக்கறியும் சாப்பிட்ற வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச மாத்திரை. உண்மையில சொல்கிறேன். நான் எனக்கு SC ST பீப்புளை ஐஸ் வச்சு எனக்கு ஆக வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். அதில் எனக்கு என்ன இருக்குது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் உண்மையிலே சிந்திச்சு பாருங்கள். உயர் ஜாதி நடு ஜாதிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களே, அந்த என்ட்ரா தர்மஸ் மாத்திரை உள்ளே போய் என்னை சரி பண்ணி எடுத்துன்னு போனதெல்லாம் சரி. ஆனால் அதை கண்டுபிடித்த விஞ்ஞானி, அதை தயாரித்து விற்பவன், அந்த தயாரிப்பு பொருளை எதில் செஞ்சான்னு இன்னை வரைக்கும் தெரியாது. நம்ம சாமிகளே சொல்கிறார், மெட்டான்லாம் வந்ததுன்னா அது மாற்று ரத்தத்தில் செஞ்சது தான். எல்லா பிராமினும் அதை போட்டு போகணும். மெட்டான் மாத்திரை பேரில் மெட்டான் அது மாற்று ரத்தத்தில் செஞ்சது தான் சாமி சொல்லுவார். அப்போ மட்டும் உனக்கு இல்லையா? சாமி அவர் உருவாக்கணும் தான். அதனால் நானும் அந்த மாதிரி தான் ஓடிப்பேன். அதனால் இதெல்லாம் தூக்கே போட வேண்டிய விஷயங்கள். ஒரு சின்ன குழு, அவர்களுக்கு கோயிலே அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும். அப்புறம் உங்களுடைய அன்றாட சடங்கு சம்பிரதாயங்களை செய்வதிலே அவர்களுக்கு வருமானம் வர வேண்டும். இவ்வளோதான். ஒரு சின்னோண்டு ஒரு பர்பஸ்க்காக இவ்வளோ பெரிய மக்களை போட்டு அதில் திணிச்சு அவங்களுக்குள்ள சண்டை, கச்சா முச்சா, வெறுப்பு, இதுதான் என் பிடிக்கல. அதனால தான் அதை ரொம்ப உடைக்கிறேன் நான். தூக்கி போடுங்க. அது வேணாம். அது சாதாரண சந்தோஷத்தை கெடுத்து போகுது. சாதாரண சந்தோஷத்தை கெடுத்துடுது. அதனால தான் அதை தூக்கி போட்டுட்டு அன்பர்கள் எல்லோரும் சேரவாரம் ஜெகத்தீரே என்று அப்படி இருக்க வேண்டும். அன்பர்களாக பார்க்க வேண்டும் ஒருவர். அதற்காக தான் என்னுடைய பணிகளை செய்கிறேன். இந்த 2 விஷயம். ஒரு விஷயம் கடவுள்கள் நாம் கும்பிட கடவுள் எந்த கடவுளையுமே கற்பனை கடவுள் அல்ல.
எல்லோருமே எனக்கு ஒரு கடவுளும் ஒரு விதத்திலே வாழ்க்கையில விளையாடி இந்த பிறவிலேயே எப்போ விளையாண்டாங்கல்ல, இந்த பிறவிலே, இது 21ஆம் நூற்றாண்டிலே, இதே விஞ்ஞான யுகத்திலே விளையாடிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னமும். அதுதான் உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் எந்த கடவுளுமே மூட நம்பிக்கையான கடவுள்லாம் இல்லை, வாழுகின்ற கடவுள்கள் தான். இந்த கடவுள் இயேசு முதல் கொண்டு, ஈவன் அல்லாஹ் என்கின்ற இஸ்லாமிய கடவுள் முதல் கொண்டு எல்லாமே, புத்தர் முதலோட, புத்தருக்கு அங்கே வச்சு சனிக்கிழமை வகுப்பே எடுக்கிறேன் தமபதம். எல்லாருமே விளையாடுறாங்க. என்னுடைய அப்போ குரு சொன்ன வார்த்தை பாரு, நம்ம என்னை பற்றி எனக்காக ஒரு விஷயத்துக்காக நம்ம நண்பர்கள்லாம் சாமிகிட்ட போய் கேட்டாங்க. அப்போ ரொம்ப கரெக்டாக சொன்னார் சாமிக்கு. தாசருக்குன்னா எல்லாரும் செய்வாங்க சொன்னார். என் பங்குக்கு நான் அந்த நிலத்தை வாங்கி ஆஞ்சநேயருக்காக அந்த நிலத்தை வாங்குறதுக்கு நான் என் பங்குக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், இப்படி சொன்னார் குரு. அப்போ அவரு எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்காரு. இப்போ தாசருக்குன்னா எல்லாரும் செய்வாங்கன்னு எனக்கு தூக்கி வாரி போடு. அப்புறம் நினச்சி பார்த்தா ஆமாட்டா உண்மைதான், பிள்ளையார், முருகர், மஞ்சம்மாத, புத்தர், ஏசு இப்படிமே யாருமே பாக்கி விடல. இப்போ நான் போய் யாரோ ஒரு குழு மதவாதம் பேசுன்ற தொட்டு நான்லாம் நம்மளாம் இந்துக்கள், நம்மளாம் அப்படி ஆக்கும், அவளாம் கிறிஸ்டியனு, அவளாம் இப்படி பண்ணிட்டான், இப்படியா பேச முடியும்? ரொம்ப ரொம்ப அது லோ லெவல் ப்ரீச்சிங். அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது, அங்கே போய் நீங்கள் மாட்டிக்கல, தெரியுதா? அதனால் சமய தீவிரவாதத்தை பிரச்சாரம் செய்கிறவர்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் தயவுசெய்து அவர்களிடம் போய் மாட்டிக்கொள்ளாது. ஆனால் அந்த இந்து மதத்திலே உண்மையான கடவுள்கள் எனக்கு இப்படின்னு குருநாதர் பார்த்தீங்கன்னா பிச்சு ஒதுறார். அவர்கிட்ட விளையாடின கடவுளுடைய இதெல்லாம் இதே மாதிரி தான் வகுப்பு எடுத்துருந்துருக்காங்களாம். ஒரு முறை நான்லாம் போகிறதுக்கு முன்னாலே வகுப்பு எடுத்துருக்கும்போது ஒரு குழந்தை அழுதுகினே இருந்திருக்கு நடுவில். நம்மளை அந்த கிரைப் வாட்டர்ஸ் கலக்கி ஊற்றிடுவோம், அப்படி சொல்கிறார். அப்போ சாமிகள் கேட்டார், என்ன குழந்தை அழுதுகினே இருக்குது? ஒன்றும் இல்லை, புசத்தில் மயில இருக்கு வச்சுருந்தான்னா அதை காணுமா, அதை நேர்த்திக்கு அழுகுறான். அப்போ உடனே சாமி மயிலர் தானே முருகர் கேட்டால் கொடுத்துட போகிறோன்னா அப்படியே வகுப்பில் எல்லாரும் எதிர்க்குமா மயிலருக்கா உதன்னு கொட்டிச்சான். அப்போ அந்த குழந்தை எடுத்து ஐயா மயிலர் முருகர் கேட்டால் அப்படியே கொடுக்குறாரு சாமி. பயங்கரம் அவருதெல்லாம். அவரு சொன்னதான் ஜாதி இல்லைன்றது தான். இது வேஸ்ட். இது ரொம்ப மக்களை கெடுக்குது, அன்பை கெடுக்குது, வேற ஒன்றுமே இல்லை. அன்பே சிவன் சொல்லிட்டு அது அன்பே சிவன்னு இவன் சொல்ல, இல்லை அன்பே சிவம்னு சொல்லணுன்றான். பின்னாடா இது அன்பே சிவம்னு சொல்லணும். அது கூட சொல்லணும்னு சொல்றது கூட அவனுக்கு பிடிக்காது, சொல்லணும். அன்பே சிவன்னு சொல்லிட்டான். இப்படி இது என்னது இது என்னது இது? அதே பிராமண ஜாதி சேர்ந்த நம்ம குருநாதர் எப்படி இருக்கிறார்? இதெல்லாம் தான் அவங்க சின்ன சின்னதா இதுதான் அவளை பெருசு அதை ஒரு பூஸ்டப் பண்ணி ரிமூவ் பண்ணி போகிறோம். அப்படியே கூட நம்முடைய வகுப்புக்கு வந்துடும். ராஜ வித்யா ராஜகுஹ்ய யோகம். இந்த அத்தியாயத்திலும் நிறைய கலப்படங்கள் கலந்து விட்டன. அதுதான் இந்த புத்தகத்திலே சொல்லியிருக்கிறேன். இதில் நல்ல பிராமணர்கள் பூச்சி விளாசிட்டேன் இந்த அத்தியாயத்தில். அதனால தான் இவ்வளோ தடைகள் வருதுன்னு கூட இல்லை. ஏன்னா பிராமண மகான்களுக்கு பிடிக்கல. உண்மையிலேயே நான் இதெல்லாம் சொல்கிறேன். பிராமண மகான்கள் தொடர்பு எனக்கு தெரியும் இல்லையா, அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. எனக்கு அதிர்ச்சி ஆகுது. அவங்களுக்கு எப்படி இதோ தெரியல, எனக்கு அதிர்ச்சி. ஏன்னா இவ்வளோ பெரிய மகான்கள்லாம் கூட இன்னும் பேத புத்தியை கடக்காமல் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுடைய பிரச்சாரத்தெல்லாம் பார்த்தா பேதாபேதம் கடக்கும், சர்வம் பிரம்மமயம், எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கணும் சொல்லிட்டு நீங்கள் சமாதி ஆகிட்டோன்னு இதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லணும்னா அப்புறம் வேறு எதை சொல்கிறது இல்லையா? இந்த மஞ்சமாக தான் அனுகிரகம் பண்ணாங்க, மாத்திரை பண்ணாங்க. இப்போ இதில் ஜாதி உள்ள நுழையவே இல்லை. அப்படியே பாலிஷாக சொல்லிட்டு போனோன்னா அப்புறம் எப்படி உண்மை எப்படி சொல்கிறது? அப்போ அது பகவத்கீதையை சொல்லி இவன் கையில் கொடுத்தோடனே அந்த பகவத்கீதையில் எல்லாத்தையும் ஏற்றி விட்டான். இவன் நல்ல ஜம்முனி எது உள்ள ஏற்றனா பரவன்னு அவனுக்கு தெரியும். ஏற்றி விட்டான். ஜாதி ஸ்லோகமாக நீ சொருவி எல்லாருக்கிட்டையும் பகவத்கீதை பகவத்கீதை எல்லாம் அதை படிச்சுட்டு என்ன பண்ணும்? ஜாதி இருக்குது தான் போகுது. ஏன் நான் நினச்சினேன் பகவத்கீதையெல்லாம் படிக்கும்போது கிருஷ்ணரே சொல்கிறார், அப்போ நம்ம மறுக்கிறதுக்கு என்ன இருக்குது? அதுவும் விளக்கம்லாம் பிராமணர்கள் பண்ணுற விளக்கம் தான் நம்ம கைக்கு வந்து சேரும். அவங்களுக்கு பெரிய பெரிய மடங்கள், பெரிய பெரிய கோடிக்கணக்கில் சொத்து இருக்கவே அவங்களால எளிதில் பிரச்சாரம் செய்து விட முடியும். இது நான் பிராமண மடாதிபதியெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. இதெல்லாம் அவங்க மடத்தை காப்பாற்றிக்கின்னு அவங்க இடத்த காப்பாற்றினா போதுன்னு அப்படியே இருக்கிறாங்க. அப்போ நானும் சொல்லாத விட்டா இதெல்லாம் உங்கள் கையிலையும் வந்தோன்னு நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்படி தான் போகுது. நின்னா நான் சூத்திரவா தெரியாது. நீ இன்னும் வைசியனாக பிறந்து, சத்ரனாக பிறந்து, பிரம்மனாக பிறந்து அப்புறம் தான் நீ யாரு? நான் வைசியா செட்டியாக இருக்கல, வைசியாவா தெரியாது. நீ இன்னும் சத்திரனாக பிறந்து, பிரம்மனாக பிறந்து அப்புறம் தான் கடவுள் வேணும். அப்புறம் நீ என்ன சத்திரன்? அவங்களாம் சத்திரியா, ஒரு பிறவி போதும். அப்படியே டக்குன்னு பிராமணா பிறந்தா அப்படியே நீ பிராமணன்.
பிராமினாச்சு. அப்படியே நேராக அவங்க எல்லா பிராமினும் நேராக வானுலகத்துலேருந்து ரதம் வந்து இறங்கி நீ ஊழல் பண்ண பணத்தெல்லாம் கொஞ்சோண்டு அப்படி உறவுக்கு வச்சுட்டு அதுக்கு ரதத்தில் ஏற்ற முடியாதுன்னு பிராமணர்ல ஏற்றின்னு போப்போம் இல்லையா? இப்படி தானே அர்த்தம். அவங்கள ஏற்றமா காந்தியடிகளை ஏற்று வைசியர் தான் ஒரு செட்டியார், அவரை சுட்டும் ராம்ராம்னு இறைவன் பேரை சொல்லி செய்தார், அவரை ஏற்றின்னு போகுமா? இதானே நான் சொன்னோம் ஜனங்கள் மக்களே, நீங்கள் வந்து இப்படி உண்மையாக இருங்க கடவுளிடம். மகான்களை இப்போ புதிதாக இதை சேர்த்திருக்கிறேன். மகான்கள் வேறுதான், கடவுள்கள் வேறுதான். பஞ்சமாதா கண்டி இவன் பிராமணனா இல்லை, இவனுக்கு வந்து மாத்திரை பேரை சொன்னால் அதுக்கப்புறம் அந்த வர்ணாசிரமத்தமாக கெட்டுப்பிடும், அதனால இவன் செத்து பிராமணா பிறந்து அதுக்கப்புறம் மலைக்கு வரட்டா அப்போ பார்த்துக்கலான்னு இருந்தாங்களே. இல்லையே, பேரே சபரிமலை, சபரி மாதா வச்சு எஸ்டி கேஸ்ட் ஆச்சு. அவங்க கடிச்சு கொடுத்த இளந்தம்பழத்தை ராமர் இதை நான் எப்படி ஏத்தனா ஒரு பிராமணனுக்கு கோபம் வந்துச்சு. அது எப்படி நீ சொல்லுவ? ராமர் கடிச்சு கொடுத்து அந்த சபரி மாதா கடிச்சு கொடுத்த எச்சில் கனியை ராமர் தின்னார்னு சொல்லிட்டு, அது வந்து வால்மீகி ராமாயணத்தில் இல்லை, கம்ப ராமாயணத்தில் தான் இருக்குது, சேர்த்து விட்டாங்க. சண்டைக்கு வரான் சார். நான் சொன்னேன், உனக்கு ஏன் இவ்வளோ அவங்க கொடுத்தாங்க, அவர் சாப்பிட்டாரு, நீ ஏன் குதிக்கிற? சொல்லக்கூடாதா? சொல்லிட்டு எஸ்டி கேஸ்டுக்கு ஒரு மெரிட் வந்துடும். மெரிட் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க என்ன ஒன்று முதுகில் ஏறி உட்காந்து போவோம், தூக்கிட்டு வந்தீங்க நீங்கள் தான் திருப்பநாழ்வாரை அவமானப்படுத்தி பெருமாள் சொல்லிட்டாரால இல்லை, திருப்பநாழ்வார் எஸ்சி கேஸ்ட்டை தூக்கி பிராமணன் தோளில் சுமந்து வந்து இறக்கடான்னார். இறக்குனீங்களா இல்லையா? அப்புறம் என்ன, அவங்க அதை வச்சு அதுக்கப்புறம் எல்லா எஸ்சி கேஸ்டையும் பிராமணன் தோளில் தான் ஏறின்னு போகணுன்னா போனாங்க. நல்ல ஜனங்க அதை வந்து தவறாக பயன்படுத்தாமல் அது அப்படியே அடக்கமாக இருக்குது. இதே ஒரு பிராமணனை ஒரு வேறு ஜாதிக்காரனை தூக்கிட்டு வந்துட்டான், அதுக்கப்புறம் அதை ஒரு சிஸ்டமாகவே மாற்றி வருஷம் திருவிழாவாக்கி எல்லா பிராமணனும் இந்த ஜாதிகாரன் தூக்கின்னு போனோன்றுவான் அந்த திருவரங்கம் பூரா. அப்படிதானே பண்ணியிருப்பான். நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கே தெரியுது. அதனால் அந்த சபரி மாதா கொடுத்த எச்சில் கண்ணி ராமர் சாப்பிட்டார்னு சொன்னதை அவன் அவ்வளோக்கும் ஒரு இந்த வட இந்திய தெலுங்கு ஆந்திராவில் இருக்கிற பிராமி செய்ய முடியும் இல்லையா? அவங்க கோபம் வந்தால் நம்பினா சார். அதனால் என்னால் முடிந்தது நான் உண்மைகளை சொல்லி கொண்டே தான் செல்லுவேன். ஏன்னா இங்கே வந்து நடுச்சாதியர் தான் அதிகமாக இருக்கிறீங்க இல்லையா? நான் பிராமின்னு சொன்னாலும் இடைச்சாதியர் தான் நிறைய இருக்கிறீங்க. ஆனால் நான் அப்போ தான் உங்களுக்கு தான் ஐஸ் வச்சு சொல்லணும். அது என்னால் முடியாது. உண்மையை சொன்னால் தான் நீங்கள் உருப்படுவீங்க இல்லையா? நகுதர் பொருட்டன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல். உங்களை இடிச்சிக்கினே இருக்கணும். நீங்கள் ஜாதி பார்க்காத விடுங்க. முதல்ல நான் பிராமினெல்லாம் ஒன்றா வாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ராஜவித்யா ராஜகுஹ யோகத்தில் இதை வந்து நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லியிருக்கேன். அதனால தான் அவங்க இந்த கொஞ்சம் தடைகளெல்லாம் வருது. அது உண்மை தான். அது நம்ம இன்னும் செய்ய முடியாது. தடைகளை தாண்டி இப்போ எடுத்துடுறோம் வகுப்பு தான். இதில் என்ன சொல்கிறாங்க, கிருஷ்ணர் வந்து ஓங்காரம் நானே புனிதப்படுத்துவோம்லாம் சொல்லினே வர்றார். இந்த ராஜவித்யா இந்த யோகத்தை நான் அதிகமாக விவரிக்கவே இல்லை, சின்னதாக ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு பிடிக்கல, ரொம்ப அப்செட் ஆகிட்டதை படிச்சு. ஏன்னா இவர் வந்து சொல்லிக்கினே வர்றார், என்னன்னா நானே ஓங்காரம் நானே புனிதப்படுத்துவன் சொல்லிக்கினே வந்து சட்டுன்னு 3 வேதங்களும் நானேன்றார் கிருஷ்ணர். இந்த இந்த அத்தியாயத்தில் 3 வேதங்களும் நானே. சரி சொன்னார் இல்லையா? நீ இதை படிச்சுனே போனோன்னா கடைசியில் பின்னால் ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு, வேதங்களை கைவிடு, அவை உன்னை திரும்ப திரும்ப ஆசைகளை கிளப்பி உன்னை மீண்டும் மீண்டும் துன்பகரமான பிறவியிலே அழுத்தும். அர்ஜுனா, அவைகளை கைவிட்டு முழுவதுமாக என்னை சரணடைன்றாரு அதே அத்தியாயத்திலேயே. இப்போ என்ன சொல்லலாம், இதை உன் கையில கொடுத்து பகவத்கீதை என்ற பேர் உங்களை படிக்க சொல்லணுமா? நீங்க ஒண்ணு 3 வேதங்களும் நானே, அர்ஜுனா என்னை கைவிடுன்னு அதுதானே அர்த்தம். 3 வேதங்களும் நானே, அர்ஜுனா வேதங்களை கைவிடுன்னா அர்ஜுனா என்னை கைவிட்டு என்னை சரணடைன்னு. அவர் மேத்ஸ் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணிட்டுங்க. 3 வேதங்களும் நானே, அர்ஜுனா வேதங்களை கைவிட்டு என்னை சரணடை. அப்போ அந்த வேதங்களை கைவிட்டுன்னு தூக்கி போட்டு நானே ஒரு சேரு, அர்ஜுனா என்னை கைவிட்டு என்னை சரணடைன்னு வந்து நிற்கும். இப்போ சொல்லுங்க, இப்போ பகவத்கீதை படிக்கிறோம் பைத்தியக்காரன் ஆகமானா இல்லையா? அவன் பக்தியோட படிக்கிறான், அவனுக்கு இந்த ஆராய்ச்சியே வராது. அவன் ஒன்று சின்சியராக படிச்சு இது என்னடா குழப்பறாரு கிருஷ்ணர். அதை எத்தனை மணி பிராமி கேட்டு போனால் அவன் நல்லா தெரியும் நம்மளுக்கு தான் சொல்லி வச்சுக்கிறானு. அவனு சொல்கிறான், இதெல்லாம்
பெரியவா புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், நம்மளாம் சாதாரண மனுஷா, அதெல்லாம் நம்மளுக்கு புரியாதுன்றோம். சரியா பச்சா ஊத்தி மூடு பகவத்கீதையை. இந்த இடத்த நான் இதை உடச்சி சொல்றேன். இந்த பின்னாலே இந்த ஸ்லோகம் வரவே இவங்களை வேதங்களை காப்பாததாக முன்னாலேயே சொருவன்து. இது 3 வேதங்களும் நானேன்றது நான் சொல்றேன். இது சிறுகனது கண்டிப்பா. ஏன்னா கிருஷ்ணர் அந்த தப்பை செய்ய மாட்டார். முன்னுக்கு பின் முரணாவே பேசி அதை அந்த அளவு குழப்பெல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப தெளிவு தான் ஞானம். அதனால இதுலயே தெரிகிறது. அதனால தான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். அந்த அத்தியாயத்தை நான் ரொம்ப விவரிக்கவே இல்லை. ஓங்காரம் நானே, புனிதப்படுத்துப்போம் நானேன்னு சொல்லினே வந்தவர். 3 வேதங்களை நானேன்னு சொன்னார். என்னடா 3 வேதங்கள் நானே, அடுத்ததுல பின்னாலேயே 3 வேதங்களை கைவிடு, அது உன்னை பிறவி சூழல் அழுத்தம் அப்படின்றார். அது கண்டுபிடிச்சலாமா? இவர் என்ன அது, இதை தான் இந்த அத்தியாயத்தில் விளக்கியிருக்கிறேன். பல நூற்றாண்டுகளாக நாம் பிராமணர்களே நம்பி நம்ம சாஸ்திரம் மொத்தமாக அவங்க கையிலே கொடுத்துட்டோம். அவங்கள கிராஸ் செக் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அதிகபட்சம் அவளை கேள்வி கேட்டால் அரசன் தான் கேள்வி கேட்போனா, அரசனை இவங்க சொல்கிறது தான் அவன் ஏற்றுப்பான். சரியா போச்சு. அங்கேருந்து ஒரு பெரியவா கிட்ட போய் சுவாமிகளே இப்படி என்ன இருக்குது, அப்படிதான் அப்படின்னு உடனே சுவாமிகளே சொல்லிட்டார், போயிடுவான். இவங்களை கேட்கறது யாருமே கிடையாது. எதை ஒன்றா சொல்லுவலாம், எதனா பிடிங்கி போடலாம். இப்போ நம்ம கையில் கிடைச்சிருக்க விஷயம் வரைக்குமே இது. அதனால என்னுடைய கடமை நான் நினைக்கிறேன், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்போ பாருங்க, அந்த பகவத்கீதை இப்போ படிச்சவங்க எல்லாருமே புரியுதுன்றாங்க. இப்போ நான் அதை சொல்லி வச்சு தூக்கி போட்டோன்னே அந்த அத்தியாயம் எல்லாருமே பிடிக்கும், எல்லாருக்குமே புரியும். இப்படி எளிமையாக புரிகிற அத்தியாயம், எல்லாருக்கும் பிடிக்க வேண்டிய அத்தியாயத்தை நீ ஒரு சிறிய குழுவினுடைய ஜாதி லாபத்துக்காக இதை சொருவி கெடுக்கலாமா? அதனால தான் அதை சொல்லியிருக்கிறார். துரதிருஷ்டவசமாக இந்து மதம் பிராமணர்கள் சாதி விளையாட்டை விளையாடி கழிக்கின்ற விளையாட்டு திடலாக மாறிவிட்டதுன்னு சொல்லியிருக்கு. திரும்ப விளையாட்டு திடல்னால திரும்ப அங்கே போயிட வேண்டியதாக இருக்கும். விளையாட்டு கிரிக்கெட்டில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. 20 வருஷமாக ஒரே ஒரு நான் பிராமணன் கூட செலக்ட் பண்ணவே இல்லை ரஞ்சி டிராஃபி. ஷார்ட்டாக அது மட்டும் சொல்லிட்டு அடுத்தது நம்ம கீதைக்கு வந்துடுறேன். விளையாட்டு திடலாமே தானாகவே சூட் ஆகுது. பிராமணர்கள் விளையாடி மகிழ்கின்ற விளையாட்டு திடலாக வரும். அது சினிமாவே எடுத்து புலம்புறேன். நம்ம மக்களுடைய பழக்கம் என்னன்னா, கோட்டை விட்டுட்டு புலம்புறது. இதில் நான் பிராமணன் அடிச்சிக்கவே முடியாது. ஏன்டா முன்கூட்டியே ஏன்டா உஷாராக இருக்க, கோட்டை விடு. இன்னைக்கு சொல்கிறேன், 69 ஆண்டு சுதந்திர கால வரலாற்றில் நான் பிராமணிங்க பிரதமர்கள் ஒரு நான் பிராமண பிரதமர் கூட முழுசா 5 வருடம் ஆள விட்டது இல்லைன்றான். அப்புறம் இந்த நான் பிராமண பிரதமர் ஆண்டெல்லாம் கூட்டியதுக்கு ஐக்கிய குஜராத் தான் 1.5 வருஷம் ஆண்டார் அதிகமாக. மீதி பேரில் 9 மாதம் 6 மாதம் எல்லாம் குறப்பிரசவம், எல்லாத்தையும் முடிச்சு கட்டிக்கினே இருப்பானுங்க. சரி, இந்த நான் பிராமண பிரதமர்லாம் சேர்ந்த ஆண்டெல்லாம் கூட்டுறான்னா 1.5 1/2 முக்காம் கூட்ட மொத்தமே 4 வருஷம் தான் வருது. அதுவே 5 வருஷம் வருது. அதுவே 5 வருஷம் வருது. மன்மோகன் சிங் சீக்கிய மதத்தை சேர்ந்தவர். அவர் ஒருத்தர் 10 வருஷம். அதுக்கு அடுத்தது பிராமணுக்கு அடுத்தது 10 வருஷம் ஆண்டார் மன்மோகன் சிங் தான் சீக்கிய மதம். ஆனால் அவர் சீக்கிய மதம், சீக்கியவர், இந்து கிடையாது. இது 69 வருஷம் கழிச்சு புலம்புறான். அங்கங்க அது மெதுவாக புலம்புறான். அவங்கள ஏன்னா பண்ண போகிறானுங்க. 69 வருஷம் கழிச்சு புலம்புற விஷயமா அது. அவ்வளோ தூங்குறது. அப்புறம் இன்னத்துக்கு ஏதோ ஜீவான் ஏதோ சினிமா படம் எடுத்து ஒரு அன்பர் எனக்கு லிங்க் அமிச்சார், சாமி இந்த படம் பாருங்க, இல்லை என்னன்னா பிராமணம். அப்புறம் அதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டேட்லேயே ரஞ்சி டிராஃபி செலக்ட் பண்ணி அமைச்சு அதுலேருந்து தான் அந்த வேர்ல்டு டீம் செலக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பிராமின் உட்காந்து பிராமண வரைக்கும் பிராமணன் செலக்ட் பண்ணி அங்கே அனுப்புவாங்க. எப்படி பார்த்தா நீ பிராமணை தான் எடுத்தாகும். 20 வருஷம் பண்ணிக்கிறான். 20 வருஷம் கழிச்சு புலம்புறான். சரி, இவன் புலம்பிட்டான்னா என்ன ஆகுதுன்னு அந்த சினிமாவோட போச்சு. ஜனங்களுக்கு தெரியவே இல்லை. இங்கே இருக்கிறவங்க சினிமா பார்த்துருப்பாங்களே தெரியல, நான் சொன்னதான் தெரியும். ஸோ உலகியல் விளையாட்டாக இருந்தாலும் கூட இவங்க ஜாதி விளையாட்டு தான் விளையாடுறாங்க. இதை போல் பகவத்கீதையை போல புனிதமான பொருளாக இருந்தாலும் அதில் ஜாதி ஸ்லோகத்தை சொருவி இப்படி விளையாடுறாங்க. நான் கேட்குறேன், எதுக்காக இந்த குழுவை முன்னிலைப்படுத்தி இந்து மத தலைவர்கள் எல்லாம் இந்து மதத்தை காப்பாற்றுறேன்னு ஏன் நல்லா புரியுது. எல்லா தலைவரும் புரியாமலாம் இருக்காது. அவனோ படித்தானே எல்லாம் தலைவரில் இருக்கிறத விட்டு அவனோட மரமண்டெல்லாம் தலைவரில் வர முடியாது. நல்ல அறிவாளிகள் தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த அறிவு பயத்தில் தோற்று போகுது. ஜாதி பயத்தில் நம்மள எங்கன்னா தூக்கிடுவானுங்க பதவியில் இருந்தேன்னு. எல்லாருக்குமே புரியும் எதுக்கு இந்த வேலையை செய்கிறீங்கன்னு சொல்கிறேன் இல்லையா. ஒரு காந்தி ஒரு அறத்துண்டை கட்டினா அவ்வளோ பெரிய பிரிட்டிஷ் ஏகாதியத்தை சாத்விகத்தை கொண்டு ஏற்றார்.
சுட்டுத்தனா கட்டமெல்லாம் தூக்கில் போட்டான். பகத்சிங்கெல்லாம் தூக்கில் போட்டு சாவடிச்சுன்னா அந்த தைரியமாக நின்னார் இல்லையா? ஜெயிச்சே காட்டாரு. ஏன் அவருக்கு இருக்கிற தைரியத்தில் ஒரு 5% கூட ஏன் இந்த இந்து மத தலைவர்கள் இருக்க மாட்டேன்னு நான் கேட்குறேன். என்னத்துக்கு அப்படி பிராமின் இவங்களுக்கு ஜாலரா ஆச்சு? அவன் ஒழுங்காக இருந்தால் பரவாயில்ல, இல்லை கெட்டு போனவங்க கொலை பண்ணுறவங்களாம் காப்பாற்றி விட்றானுங்க. அது என்ன அது? இதெல்லாம் சொல்ல போகிறான்னு தான் இடுப்பு பிடிச்சி அண்ணன் டைட் பண்ணி வச்சிருக்கு. நேரமாகுது, அதனால் பரவாயில்ல ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். சிறிய ஒரு அத்தியாயம் தான் இது, அதனால் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன். அதனால் இதை வந்து நானே ஓங்காரம்னு சொல்கிறேன். நானே புனிதப்படுத்தல். ஓங்காரத்தை பற்றி நான் சொல்லிவிட்டேன் இல்லையா? அக்ஷர பிரம்ம யோகத்தில் சொன்னேன். அது எழுத்திரை யோகம் தமிழில் அதில் பெயர் வைக்கிறேன். அதில் சொல்லியிருக்கிறேன். நானே ஓங்காரம், நானே புனிதப்படுத்துவேன். இந்த நானே புனிதப்படுத்துவேன் அந்த இடம் ரொம்ப முக்கியமான விஷயம். யோகிகள், சாதகர்கள், ஆத்ம சாதகர்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். அதில் அந்த புனிதம் என்பது ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு முறை புனிதத்தை எட்டி பிடித்தவனால்தான் இது வித்தியாசம் புரியும். அந்த வரி எவ்வளோ முக்கியமான வார்த்தைன்றது தெரியும், மற்றவங்களுக்கு தெரியவே தெரியாது. புனிதப்படுத்தணுன்னே சரி நம்மளுடைய செவ்வாதோஷங்குது, அதை போனால் கிருஷ்ணர்கிட்ட போனால் அதை ராகுதோஷங்குது, நாகதோஷங்குது, அதெல்லாம் சரி பண்ணி கல்யாணம் பண்ணி கொடு. இது அல்ல செயின்ட்னு சொல்கிறாங்க இல்லையா, புனிதர். அந்த புனிதன்ற நிலையே ஒன்று தனியாக இருக்கிறது. அந்த நிலைக்கு உயர்த்துகிறவன் நான் சொல்கிறார், கிருஷ்ணர் சொல்கிறார். அந்த நிலையில் எட்டி பிடிச்சவங்க தான் அதனுடைய புனிதம் என்றால் என்ன என்றது புரியும். அதுக்கு பிறகுதான் மக்களை பார்த்து, மக்களே இப்படி அழுக்கு இன்பங்களே அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களே, புனித இன்பம் சுத்த இன்பத்துக்கு வாருங்கள்னு கூப்பிட முடியும். அதுக்கு முன்னால் கூப்பிடவே முடியாது. அதுக்கு முன்னால் வேறு சாஸ்திரம் தான் சொல்ல முடியும். சாஸ்திரம் இப்படி சொல்லியிருக்கா, அப்படி பண்ணியிருக்கா, எல்லாரும் அவாவா ஜாதி கர்மத்தை அவாவா பண்ணணும், இல்லைனா குலதர்மம் கெட்டு போயிடும், இப்படியே தான் கேட்டுன்னு போகணும். ஒன்றுமே புரியாது. அவாவா ஜாதி கர்மம், அவாவா என்ன பண்ணுறா, இவையான் பிராமண கர்மம் விட்டு சத்திரியா மாதிரியான் இவ வந்து சண்டை போடுறா, இவனை கேட்க மாட்டான். இவன் ஏன் பிராமண கர்மா விட்டு வைசிய மாதிரி வியாபாரம் பண்ணுறான், எவனும் கேட்க மாட்டான் இல்லையா? அவ வந்து வைசியனோ சத்திரியானோ வந்து பிராமண கர்மாவோ பண்ணிடக்கூடாது, அது மட்டும்தான் முக்கியம். அதே பிராமணா இருக்கிறோம் பழகிறதுக்கு நீ இன்னொன்னா பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் பிராமின் வால்வுன்னு பேர் வச்சுக்கிறேன் நான். பிராமின் சில வால்வு இருக்கும் இல்லையா, தண்ணி நம்ம பம்ப் அடிச்சோன்னே ஒரு பக்கம் தான் தண்ணி விடும். சும்மா அந்த கைப்பம்பை கூட இப்படி அடிச்சிங்கன்னா கீழே வந்து மேலே தான் தண்ணி வரும். அது கீழே போகும்போது முடிக்கும், மேலே கீழே விடாது. ஒன் வே வால்வு. அது நான் வந்து பிராமின் வால்வுன்னு பேர் வச்சு. இப்படி தான் பிராமின். ஒரு பக்கம் பிராமினுக்கு மட்டும் நீ என்ன எல்லா வழியும் விடணும். நீ இப்படி திரும்பிட்டீங்கன்னா அது வழி விடாது. எந்த பிராமின் கேட்டு என்ன திட்ட போறான்னு தெரியல. இப்போ திடீர்னு தான் இருக்கானுங்க. இது பிராமண கோபத்துக்காக சொல்லலை, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இல்லைன்னா பிராமண் குரு ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு நடத்துகிறேன். உங்களுக்கு புரியணும். ஜனங்க புரியாமலே ரொம்ப நாளாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஆள் வாழ்வேன். இப்போ வீடு பிடி அதை பிடிந்து என்ன ஆகும் ஏதாகும்னா தெரியாது. திடீர்னு தடப்படான்னு சொல்லிட்டு என்ன படுக்கையில் படுத்துட்டாலும் இல்லை சமாதி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உடனே பண்ண முடியாது. அவர் மாதிரி வேறு யாராவது சபையாரப்பார். அவர் கேள்விப்பட்டேன், அவர் வந்து சூப்பராக, நம்ம தாசசாமியை விட அவர் வந்து சூப்பராக வந்துடு சொல்லிட்டு எல்லாம் கப்ப நாங்கள் போய்டும் இல்லையா? அதனால் என்னால் முடிந்தவரை உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். புனிதப்படுத்துன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இதில் வந்து அந்த பிராமணர்களை வந்து நம்ம அந்த 3 வேதங்களை நானேன்னு சொல்லி அதை நீங்கள் நம்பி 3 வேதங்களை படிக்க ஆரம்பிச்சின்னு வச்சிங்களேன், நம்முடைய பிராமணர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னன்னா சுட்டு போட்டாலும் வேதத்தை படிக்க மாட்டான். எனக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம் அதுதான். நம்ம ஆளுங்க போய் 3 வேதம் என்னன்னு படிச்சு பார்க்க போறானுங்க, கண்டிப்பா படிக்க மாட்டேன். ஆனா இந்த சோம்பேறிதானமே அவங்களை காப்பாத்திடுச்சு சார். நீங்க எல்லாம் வேதத்தை படிச்சு வச்சிருந்தீங்கன்னா தமிழ்ல எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வந்துடுச்சு, வெப்ல எல்லாம் வந்துடுச்சு. இங்கே உட்காந்து நானும் உங்களுக்கு பாடம் எடுக்க முடியும், நீங்கள் எனக்கு பாடம். சுவாமி அந்த சுருதியில் இப்படி சொல்லியிருக்கா, உங்கள் பாஷையெல்லாம் பிராமண பாஷை மாறிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அப்படி சொல்லியிருக்கா, நீங்கள் என்ன இப்படி சொல்கிறேன், இப்போ நான் எதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லுங்க. நான் பக்கு முடிச்சுன்னு எதையாவது எடுத்துங்க, என்னை ஆளை விடுங்க சொல்லு. ஆனால் ஒரு வேளை உங்களுக்கு ஆர்வம் தூண்டப்பட்டு வேதங்கள்லாம் படித்து தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறது, திரும்ப மூச்சுக்கு 300 வாட்டி என்ன சொல்கிறேன்,
பிராமணாலே நம்பு, பிராமணாலே காப்பாத்து, பிராமணா சொல்கிறது தான் இல்லையா. இதை ஒரு இடத்துல இதுல ஒரு இடத்துல சொல்லி கிருஷ்ணர் சொல்றவன் சேர்த்து விட்டான். குழப்பமான உனது விஷயங்களுக்கு அர்ஜுனா சாஸ்திரங்களே பிரமாணமாகட்டும். நீ உனக்கு குழப்பம் வந்தா நீ சாஸ்திரத்துல தான் போய் பிரமாணமா அதை உறுதிப்படுத்திக்கணும். அந்த சாஸ்திரம் என்ன சொல்லலாம், பிராமணன் என்ன சொல்றானோ அதுதான், பிராமணன் என்ன சொல்றானோ அவ்வளோதான், பிராமணனையே நம்பு, பிராமணனையே நம்பு, போயிட வேண்டியது எல்லாம். இது ஒரு விதமான மூளைச்சலவை, பிரெயின் வாஷ்ன்றாங்களே, அது மாதிரி மூளைச்சலவை பண்ணி தான் இன்னை வரைக்கும் இந்த நான் பிராமின் சமூகம் உண்மையிலே சொல்கிறேன் சைக்காலஜிக்கல் ஸ்லேவரி, வி ஆர் ரெண்டரிங் சைக்காலஜிக்கல் ஸ்லேவரி டு பிராமின் கம்யூனிட்டி. அதுதான் பச்சையான உண்மை. நம்மக்கிட்ட லோக்கல் பிராமின் நல்லவங்களா இருக்கலாம். நம்முடைய நண்பர் கூட இங்கே வராங்க, 20 வருஷமாக என்னுடைய பள்ளி தோழர், அவங்க குடும்பமே அன்பாக இருக்கிறாங்க, அதெல்லாம் தனி, அது தனி, நான் அதுக்கிட்ட போகல. ஆனால் அதிகாரம்னு வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்க, அந்த உயர்நிலைன்னு வரும்போது அது என்ன நடக்குது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பிரதம மந்திரிகளே இப்படி தான், ஈவன் மோர் தென் 95% ஆஃப் பிரசிடென்ட்டுங்களே பிராமின் கம்யூனிட்டி தான். ஆனால் சுதந்திர போராட்டத்துக்கு போகிறவங்க 90% இவங்களா இருந்தாங்க. 99% நான் பிராமின் போராட்டம் தான். கடைசியில் ஜெயிக்க போகுதுன்ற போது வந்து அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் போய் கை கோத்துக்கணும்னு தெரியும். அப்படி வந்து கை கோத்தவங்க தான் இல்லையா. அது போராடுறதுக்கு இந்த குரூப்பு, அது ஜெயிச்சிட்ட உடனே அது இந்த உயர் பதவியெல்லாம் இந்த குரூப்புன்னு நடந்துன்னு இருக்குது, நடைமுறையில் இருக்குது. அதை தான் சொல்கிறேன் நான். 90% ஜனாதிபதிங்க பிராமின் கம்யூனிட்டியா? எப்படி இந்த 100 கோடி மக்களில் எப்படி நான் பிராமின்லேருந்து ஏன் இப்போ ஜனாதிபதி ஆக முடியலையா? பிராமினே இருக்கட்டும், வேணான்னு சொல்ல இல்லையா. அவங்க 10% நீ மீதி 90% இருந்தால் தான் சரியான சரிவிகிதமாக இருக்குது. இல்லையே, அப்படி தலைகீழாக இருக்குது உயர் விஷயங்கள். அந்த இதுவில் எல்லாம் இப்படி இருக்கு. இது ஒரு விதமான சைக்காலஜி ஸ்லேவர் தான். இன்னும் கண்டுபிடிக்க முடியல இவங்க எப்படி அதை ஜெயிச்சின்னு வரானுங்கன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியல, இன்னும் கூட கண்டுபிடிக்க முடியல. அதனால தான் நான் சைக்காலஜிக்கல் ஸ்லேவரின்னு சொல்கிறேன். ஒரு விதமான மயக்கப்படுத்தி உங்களுக்கு விழிப்பே வரவே வராது. கோட்டை விட்டுட்டோன்னு புலம்போம். ஐயோ 20 வருஷம் இப்படி ஆச்சு, ஐயோ 69 வருஷம் இப்படி இருக்குது இன்னை வரைக்கும். அதெல்லாம் உலகியல். ஆனால் ஆன்மீக விஷயம் நான் சொல்கிறது, நான் வந்து ஆன்மீகவாதியோ என்னவாதியோ அவ கூட எனக்கு வந்து மஞ்சமாதா இந்த அளவுக்கு வந்து அனுகிரகம் பண்ணி கூண்டு போகிறாங்க இல்லையா. அதனால் எனக்கு வந்து நான் இந்த துறையில் நான் கவலைப்படுறேன். அதே நிலைமை இங்கேயும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அது வரக்கூடாது. அதுக்கு மறைமுக காரணம் உங்களுடைய அறியாமை, நான் பிராமின் பீப்புளுடைய அந்த டாலரன்ஸ்ன்ற பேரில் இக்னரன்ஸை அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. உண்மை அதுதான் இல்லையா. இப்படி பொறுத்து கொண்டு போன்ற பேரில் அறியாமையில் தான் அவர்கள் வைத்துக்கப்பட்டிருக்காங்க. தான் கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு நான் இதில் சொல்கிறேன். அதில் இதில் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறார், வேதம் படிப்பனை விட யோகி மேலான இடம்னு சொல்கிறார். வேதம் படிப்பனை விட எப்படி 3 வேதங்களை நான் அங்கே சொல்லிட்டு இங்கே எப்படி வந்து வேதம் படிக்கிறவனோட யோகி மேலானவன் சொல்கிறாரு. இந்த குழப்பம் வருமா இல்லையா? அந்த குழப்பத்தை எடுத்துன்னு வாங்கிட்ட போனால் அதெல்லாம் பெரியவங்களுக்கு தான் தெரியும், அதெல்லாம் நம்மளும் ஆராய்ச்சி பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு தேத்தி விட்ருவோம். அதை தூக்கி போடு, செருகப்பட்ட சூழ் அதை தூக்கி போடு, அப்போ சரியாக டேலி ஆகும். வேதங்களை படிப்பவனை விட யோகி மேலானவன் சொல்கிறார். வேள்விகளை செய்பவனை விட யோகி மேலானவன் சொல்கிறார். பத்தியா இல்லையா? வேள்விகளை செய்பவனை விட யோகி மேலானவன். அப்போ இந்நேரம் மக்களுக்கு என்ன பரவி இருக்கணும், இந்த செய்தி பரவி அந்த வேள்வியெல்லாம் மந்திரம்லாம் வராங்களா, அவங்களோட ஒரு யோகி வந்தால் நீ எழுந்த அவருக்கு அந்த இடத்த கூட அவர் வந்து அந்த பூஜை செய்யட்டும்னு சொல்கிற நிலை வந்திருக்கணும். இந்நேரம் கீதையும் பிரகாரமே கூட வந்திருக்கணும். எங்கே வந்தது? இல்லவே இல்லை. வேள்விகள் செய்பவனை விட யோகி மேலானவன், தவம் செய்பவனை விட மேலானவன், தாவனம் செய்பவனை விட யோகி மேலான இடத்தடை. ஆனால் யோகியாவாயாகன்ட்டு கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனனுக்கு. அதனால் யோகி அவர் தான் இந்த இடத்துல முக்கியம். இந்த இடம் இதுக்கப்புறம் இந்த இடத்துல உடனே அடுத்த வாரியே என்ன சொல்றாரு, 3 வேதங்களை தொழுவோர் ஆசைகளில் விழுந்து உழல்வர். கிருஷ்ணருடைய ஸ்டேட்மெண்ட் நல்லா தயவு செஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுங்க. 3 வேதங்களை தொழுவோர் ஆசைகளில் விழுந்து உழல்வர். இதை இவங்களால் எடுக்க முடியாமல் போச்சு. இல்லைன்னா அதை காணடிச்சிருப்பானுங்க. அதை காணடிக்க முடியலன்னு தான் மேலே அங்கே சொல்லிவிட்டானுங்க. வரும்போதே நீ ஏற்கனவே பிரியாக விடுதட்டா வந்தினா இப்போ இந்த இடம் குழந்தான். முதல்ல என்ன சொல்றார், 3 வேதங்களும் நானே. இங்கே சொல்றார் 3 வேதங்களை தொழுபவன் ஆசைகளில் விழுந்து உழல்வன் சொல்றார். சார் இது ராஜ வித்யா ராஜகோயத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இதுக்கு எப்படி விளங்கும் சொல்லி உங்கள் குழந்தைங்க உங்களை கேட்குது, அம்மா அப்பா இது போல இருக்கு
இது மாதிரி இருக்கு. அவரு கிருஷ்ணரே தான் நானே 3 வேதனை இந்த இடத்துல 3 வேதங்களை தொழுது ஆசை ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன நீங்கள் என்ன போல் ஒன்றுமே சொல்ல முடியாது. நீங்களும் வேறு வழியே இல்லாமல் அது கொஞ்சம் ரொம்ப சின்ன பசங்களாம் முதல்ல தப்பு தப்புன்னு சைக்கு இதுக்குள்ளே எடுத்துன்னு வந்து கீதையெல்லாம் கேட்டு திருத்தி விட்ருவீங்க. நம்முடைய அறியாமல் மறைக்கிறதுக்கு தான் நம்ம குழந்தைகளை போட்டு அடிக்கிறோம். உண்மை அதுதான் இல்லையா? அதனால் இனிமேல் அதை செய்யாதீங்க, தெளிவாக சொல்லுங்க. இது பிராமணர்களிடம் பல நூற்றாண்டுகளாக நம்முடைய சாஸ்திரங்களை அடகு வைக்கப்பட்டு விட்டன. அவர்கள் நன்றாக தன் ஜாதிக்கு எது எதெல்லாம் வருமானம் தரக்கூடிய தன் ஜாதியை உஸ்தியாக வைப்பதற்கான விஷயங்கள்லாம் செய்து விட்டார்கள். அதனால் குழந்தையே, அந்த முதலிலே சொன்ன 3 வேதங்கள் நானே என்று சொல்லப்படுகிறது அல்லவா, அதை தூக்கி வெளியிலே போட்டுவிட, அது இடையிலே செருகப்பட்ட ஸ்லோகம். அப்படி சொல்லிட்டு படிச்சு போனா குழந்தைங்களே புரியும். அதுக்கப்புறம் ஓஹோ இது சரியானது. ஏன் கரெக்டாக அடுத்ததும் சொல்கிறார், வேதங்களை ஓதுபனை விட யோகி மலானம்னு சொல்கிறார். கரெக்டாக அடுத்ததும் டேலி ஆகுது. என்ன சொல்கிறார்? 3 வேதங்களை தொழுபவர் ஆசையில் உழல்வர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 3 வேதங்களை வச்சு தான் ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு கல்யாணம், ஒரு காட்சி எல்லாம் பண்ணிக்கிறீங்க இல்லையா? வேதங்களை தொழு, வேதாந்தம், வேதங்களை தொழு. வேதங்களை கம்மியாக சொல்லவே இல்லைன்னு. ஆனால் வேத அந்தம்ன்றான். வேதம்தான் முடிந்த முடிவுன்றது தப்பு. ஏன்? வேதத்தின் சாரமான பகவத்கீதை இது. வேதங்கள் பசுக்கள் என்றால் உபநிடதங்கள் கன்று. அந்த பசுவையும் கன்றையும் வைத்து கறந்த பால் கீதை. இதுதான் அவங்களுடைய ஸ்லோகமே. அந்த கீதை, வேதத்தின் சாரமான கீதை என்ன சொல்லுது? 3 வேதங்களை தொழுவர் ஆசைகளில் விழுந்து உழல்வர்னு சொல்லு. அதனால் வேதங்கள் சாரம் தான் இது. அதை நாம் பின்பற்ற தெரிந்து கொள்ள வேண்டும். வேதங்கள் உண்மையிலே சொல்ல போனால் வேதங்கள் ஒன்றுமே இல்லை, விஞ்ஞான உண்மைகள் நம்ம எழுதி வைக்கிறோம் இல்லையா? ஒரு காந்த மண்டலத்தை ஒரு தாமிர கம்பி சுருளினால் வேகமாக வெட்டினால் அது மின்சாரம் கடத்துகிறது. இது உண்மை இல்லையா? அடுத்தது புவி ஈர்ப்பு விசை. பூமியிலிருந்து மேலே செல்ல செல்ல அதனுடைய ஈர்ப்பு விசை அதிகத்தினால் அது வேகமாக அதனை நோக்கி மீண்டும் வருகிறது. ஏனென்றால் புவி என்பது அது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு அதுக்கு ஜீன் பேர் வச்சு அது கொண்டுனே போகிறான் மேட்சில். விஞ்ஞான உண்மை. இது ஒரு வேதம். இந்த மின்சாரம் தயாரிப்பு என்பது அது ஒரு வேதம், வேற ஒன்றுமே இல்லை. வேதம்ன்றது இந்த கண்டுபிடிப்புகளை எழுதி வைத்த குறிப்புகள், அவ்வளோதான். குருநாதரே ஒரு இடத்துல சொல்றாரு, எல்லாத்தையுமே கடவுளாகி கும்பிட ஆரம்பிச்சிட்டான் மனுஷன். இதான் கொஞ்சம் யோசனைக்குது. கடவுளை கும்பிடு, கடவுளா வானான்னு சொல்ல. இப்போ நீங்க, நான் ஒன்று உங்ககிட்ட, நான் உங்களுக்கு ஒரு புதிய சாமி அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அந்த சாமி பேர் என்ன சாமி? எலக்ட்ரிசிட்டி சாமி. அதை நான் எப்படி சாமி நாங்கள் அந்த கும்பிடுது? நீங்கள் முதல்ல ஒரு காந்த சாமியை கும்பிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து அதற்கு ஸ்லோகம் சொல்லி பூஜை போட்டு ஒரு காந்த சாமி எடுத்து வைக்க வேண்டும். தாமிர கம்பி சுருள் சாமியை கொண்டு வந்து அதை வைத்து சுழற்றினீர்களால் உடனே மின்சார சாமி வரும். தேவையா இது? தேவையில்லை. மற்ற மதம் இருக்கிறாங்க, எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்குறாங்க, இது தேவை இல்லையா? நேரடியாக கடவுள் அது. இது ஏன் கடவுளாக்குவானு? இதுதான் வேதம். வேதத்தை ஏன் கடவுளாக்குவானு? ஆனால் இது பொய் இல்லை. இந்த மின்சார தயாரிப்பு பொய் இல்லை, புவியீர்ப்பு விசை பொய் இல்லை, உண்மைதான், மறுக்கல. ஆனால் அதை ஏன் கடவுளாக்குவானு? ஏன்னா அதில் இவங்களுக்கு லாபம் இருக்குது. அதனால தான் கிருஷ்ணர் அதை சொல்கிற. வேதங்கள் உண்மைதான், ஆனால் அது கடவுள் அல்ல. அதில் போனோம் திரும்ப திரும்ப. இப்போ உங்களுக்கு இந்த மின்சார தயாரிப்பை பற்றிய ஒரு அறிவு இருந்தால் நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்களா? உங்களெல்லாம் கூப்பிட்டு இப்படி வாங்க, ஒரு ஒரு காந்தத்தால் ஒரு டப்பா செஞ்சுங்க, அது நடுவில் ஒரு தாமிர கம்பி வேகமாக சுற்றுங்க, பாருங்கள் ஒரு கரண்ட் வருது, இது தெரிஞ்சுன்னா நீங்கள் மோட்சத்துக்கு போயிடுவீங்கன்னு சொன்னால் நீங்களும் நம்ப மாட்டீங்க. அடப்போங்க சாமி. ஆனால் இதை தான் சொல்கிறாங்க, வேதன்ற பேரில் இதுதான் சொல்கிறாங்க. அதனால் உண்மைதான் அது, ஆனால் அது கடவுள் அல்ல. அதுதான் கிருஷ்ணரும் சொல்கிறார், உண்மைதான் அது, ஆனால் அது அந்தம் அல்ல. வேதம் அந்தம் அல்ல. வேதாந்தத்துக்கு எதிரான கருத்துக்கள் தான் கீதையே. ஆனால் வேதாந்திகளை தான் பரப்புறது. அதனால் பரப்பாக வேறு வழியே கிடையாது. எல்லாம் அப்படியே அமுக்கி அவங்களுக்கு தேவையானது வரைக்கும் சொருவி அப்படியே அது உள்ளேயே இவங்க நோட்சி பரப்ப எவ்வளோ கில்லடிங்க. சாதாரணமான கிடையாது. அவர் தான் சொல்கிறார், வேறு நினைப்பின்றி என்னை தொழுவோர் நித்திய யோகி ஆவர், அவர்களின் நன்மை தீமைகளை நான் பொறுப்பேன். பற்றியா கடவுளே நம்பி இருக்கு தொட்டு. இப்போ எனக்கு இந்த மாதிரி
நான் இந்த வேதம் படித்தா எனக்கு வந்து என்ட்ரா தர்மஸ் மாத்திர தெரிஞ்சுது. அந்த இறைவனே எண்ணி சரணடைந்து இருக்கும் பொழுது அவருடைய நன்மை தீமைகளை நான் பொறுப்பேன். பாரு, அங்கேருந்து வந்து எங்கேருந்து சபரிமலை, நான் அதுவும் லட்சக்கணக்கில் குவிது ஜனம், அதில் யாரோ ஒரு ஆள் நான் தத்துணுண்டு அங்கேருந்து மேலே இருந்து பார்த்தா தூண்டி ஈயர் மாதிரி தான் இருப்பேன், தெரிவேன் நான். ஆனால் என்னுடைய ப்ராப்ளம் தெரிஞ்சு வந்து என் கைட் பண்ணி கூப்பிட்டுன்னு போகிறாங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது. அப்போது வேறு நினைப்பின்றி என்னை தொழுவோரின் நன்மை தீமைகளை நானே பொறுப்பேன். கிருஷ்ணன் சொன்னது இங்கே அப்ளை ஆகுது இல்லையா? உண்மைதானே அது. அதனால் எது முக்கியம் இந்த இடத்துல? இறைவனை சரணடைந்து வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். இறைவனை சரணடைந்து செத்து போகிறது இல்லை. இறைவனை சரணடைந்து சபரி யாத்திரைக்கு போகிறேன் நான். அவங்கள செத்து போய் இன்னும் சமாதி ஆன உடனே உனக்கு வந்து கைலாயபதி அடைந்தார், சிவலோகபதி அடைந்தார், கர்மாதிபதியில் அடிக்கல. சபரி யாத்திரை உலக வாழ்க்கை. அது ட்ரெயினில் போகிறேன், இங்கிலீஷ் மெடிசன் எங்கே தயாரித்து வருது, அதை சொல்லி சரிப்படுத்தி என்னை கூப்பிட்றாங்க. யாத்திரைக்கு வர சொல்லி கூப்பிட்டுன்னு போகிறாங்க. யாத்திரை முழுக்க சாப்பிட்டுன்னு தான், சோறு தின்னு, தூங்கின்னு போயின்னு தான், குளிச்சுன்னு தான் வந்து இருக்கணும். எல்லாமே உலகியல் தான், அதில் விளையாடுறாங்க. அதை தான் கிருஷ்ணர் சொல்கிறார், என்னையே சரணடைந்திருப்பவன் நன்மை தீமைகளை நான் பொறுப்பேன். ராஜவித்யா, இது வந்து ராஜவித்தியை புகட்டுகிற யோகம். இதுதான் நம்ம ரொம்ப நினைக்கிற ராஜவித்தியை புகட்டுவதுன்னா ஏதோ அப்படியே போய் மூக்கில் பஞ்சு வச்சு இந்த மூக்கு ஊதுனா 12 அங்குலம் போய் விழணும். அது இப்படிலாம் இதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க போது அப்புறம் கொஞ்சம் டஃப்பாக சொல்லி கொடுத்தா ஜனங்களுக்கு பிடிக்குது சார். நாங்கள் அது கூட பார்த்துட்டேன். ரொம்ப எளிமையாக இருந்தால் ஜனங்கள் சீப்பாக போகுது. அதை கொஞ்சம் கடுமையாக்கி அப்படியாகும் இப்படியாகும் பில்டப் கொடுத்து தூக்கி போனோம்னா நான் 5000 ஃபீஸ் கட்டினேன் அப்படின்னா தூரம் உட்கார் 10,000 ஃபீஸ் கட்டினோடனே அங்கே தெருவில் நிற்கிறான். அப்போதான் ஜனங்களுக்கு புரியுது, பெரிய விஷயம் போது 5000 10,000 கட்டும். வெளில வரும்போது சொல்கிறான், நான் உன்னோட பெரிய ஆள், ஏன் நீ நான் 5000 கட்டினேன் சார், ஆனால் எனக்கு எதுவுமே புரியல. நான் உன்னோட பெரிய ஆள்னா 10,000 கட்டினா எனக்கு எதுவுமே புரியல. அப்போ 5000 கட்டி புரியாதவனை விட 10,000 கட்டி புரியாதவன் பெரிய வேலாயிரு இல்லையா? ஏதோ கொஞ்சம் நடுவில் சொல்கிறேன். அதனால் அவர் அதனால் சொல்ல, எப்படி அந்த பக்தியை செய்வது, என்னையே சரணடைந்திருப்பேன்னா எப்படி சாமி சொல்ல. அப்போ சொல்ல, நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை ஹோமம் செய்தாலும், எதை கொடுத்தாலும், எத்தவத்தை செய்தாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய். இப்படி வாழறது தான் என்னையே சரணடைந்து வாழ்வது. கிருஷ்ணர் தெளிவாக சொல்லிட்டார், அதுக்கு விடையும் சொல்லிட்டார். என்னையே சரணடைந்து வாழ்வதுனா எப்படி சரணடைந்து, எதை செய்தாலும். அதனால் இப்போ திரும்பவும் நம்ம ஏன் பூஜை போட்டு ஒன்று தான் ஆரம்பிக்கிறோம், புரியுது இல்லையா? எதை செஞ்சு எந்த காரியம் செஞ்சால் அதில் நம்ம இந்துக்களை அடிச்சிக்க முடியாது இல்லையா? எந்த ஒன்று ஒரு சின்னோண்டு காரியம் செஞ்சால் கூட பஸ் ஏறி போனோம், ராகுகாலம் இப்போ போகாத, அப்போ மொதல் பீரியடு போயிடுமே, பரவாயில்ல போனால் போகுது. இப்போ அது மாதிரிலாம் அனுப்புறதே கிடையாது. ராகுகாலம், நீ ஒரு ராகுகாலம், உன்னை பார்த்து ராகுகாலம் எப்படி போட தெரிஞ்சு. எதை செய்தாலும், ஒரு வீடு கட்டுறோம் இல்லையா, ஒரு இது கட்டுறோம், ஒரு சினிமா எடுக்கிறோம் இல்லையா, அவங்களெல்லாம் வச்சு ஒரு பூஜை போட்டு நாட்டில் இந்த சினிமா நல்லபடியாக ஓடி 8000 10,000 ஆளுங்களுக்கு எடுத்து நாங்களாம் நல்லபடியாக வாழணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறோம். உண்மையிலே அதில் கொஞ்சம் தான் கெடுக்க தான் செய்யுது இல்லையா? ஒரு பெண்மணி நாங்கள் அப்படியே லைட்டாக பார்த்துறேன், யாருன்னா போட்டுருக்கு போகிறேன். ஒரு அம்மா வந்தாங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குது. ரொம்ப நாள் வரவங்க தான். ஆனால் எனக்கு என்ன தூக்கி வரப்படுதுன்னா, அவங்க ஜாக்கெட் போட்டுக்கிறாங்க, அந்த ஜாக்கெட்டில் அந்த ப்ரா மாதிரியே ஒரு பிரிண்ட்டு, அந்த பாடி உள்ளே போடுறாங்களா ப்ரா, அதனுடைய அந்த இது இருக்குல்ல பட்டையாக அப்படியே ஒயிட் கலரில் பார்த்தா ஜாக்கெட் மேலே அவங்க ப்ரா போட்டுக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு ஜாக்கெட். ஆச்சரியமா இருந்தது எனக்கு. இது எதுக்கு போடுவான்னு குடும்ப பெண் குழந்தை குட்டிலாங்குது அவங்களுக்கு என்னமோ ஆகுது. அவங்களுக்கு அந்த சினிமாவிலலாம் அப்படிலாம் பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் எப்படி, அது எனக்கு புரியல. ஏன் அதை அவங்க போடணும், ஏன் அந்த மாதிரி டக்குன்னு பார்த்தா ஜாக்கெட் மேலே ப்ரா போட்டுக்கிற மாதிரி அந்த ப்ராவோடைய அந்த வடிவத்தில் பிரிண்ட் வந்து இப்போ அந்த மாதிரி ஃபேஷன் போல் தாச்சு, எனக்கு தெரியாது. அதை பொண்ணு வந்திருந்தாங்க ஒரு குடும்ப பெண்மணி, நல்ல பெண் தான். இப்போ இந்த சினிமா இப்படிலாம் ஃபேஷன்ற பேரில் அதனுடைய அர்த்தமே தெரியாமல் அப்படி அப்படியே போயின்னே இருக்குது. சரி, அது போட்டோம். நீ எதை செய்தாலும் இல்லையா, எதை உண்டாலும், அதனால் சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு புடி எடுத்து, நான் கூட என்னைக்குன்னா ஒரு அன்னதானத்தில் உங்கள் கூட உட்காந்து அதை சாப்பிட்டு அந்த சாப்பிட்ற முறையோடு சொல்லி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
உங்கள் கூட எல்லாரும் உட்காந்து இப்படி ஒரு உண்டை பிடிச்சி வச்சுட்டு இப்படி முன்னோர்கள் அவங்களெல்லாம் நினச்சி அதுக்கப்புறம் அந்த உலகெல்லாம் நல்லா இருக்கணும், அதே போல் அந்த உணவுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தண்ணி இது பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லது. எதை உண்டாலும் அதை வந்து ரொம்ப பெரிய யோகியாக இருக்கிறோம், அவங்க எது எடுத்தாலும் ஏரில் கட்டினாலும் சீசுவா, செக்கில் கட்டினாலும் சீசுவான்னு ஒருத்த மாடு விற்றானா. அந்த மாதிரி சில பேர் எதுக்கு வந்தாலும் சீசுவான்னு சொல்லி பழக்கனால என்ன ஒரு கொடுத்தா கூட நீங்கள் காப்பி குடிச்சா கூட சீசுவான்ட்டு தான் குடிப்பாங்க. இயற்கையாகவே அது வந்துடும். அந்த மாட்டுக்கு அதை தண்ணி அதை வாங்கி போய் நம்பி வரது 7 கட்டா சீசுவான்னு உட்காந்துக்கிச்சான். அது இப்போ செக்கில் கட்டினா அதில் சீசுவான்னு உட்காந்துக்கிச்சான். அவங்க என்னடா நான் தான் அப்பயே சொன்னேன், ஏரில் கட்டினாலும் சீசுவா, செக்கில் கட்டினாலும் சீசுவான்னு. அவன்கிட்ட இருந்து இவன் ஒரு பசுமாடு வாங்கி போனான். அவன் வந்து பெருமாள் கும்பிட்றவன். நீ ஒன்று சொல்லி கொடு கடவுள் பெறாளன்னா, காலைல ஒரு குடம் கோய்ந்தா, சாயங்காலம் ஒரு குடம் கோய்ந்தானா. அவன் போய் ஜம்முன்னு வீட்டில் போனோடனே அந்த வீட்டுக்காரன் பால் கறக்கிறதுக்கு தத்துணுன்னு சொம்பு எடுத்து ஹாய் ஒரு குடம் எடுத்துன்னு அவன் சொல்லிக்கிறான். காலையில் ஒரு குடம், சாயந்தரம் ஒரு குடம் சொல்லலாம். அவ்வளோ பால் கறக்க எடுத்துனான். இவ்வளோ பெரிய குடம் எடுத்து வந்து ஒரு மடியை தொட்டான், விட்டு தான் ஒரு வதை. என்னாச்சு, குடங்காலி, குடம் கோய்ந்தா. காலையில் ஒரு குடம், சாயங்காலமும் கறந்து பார்க்கலாம். சாயங்காலம் அப்போ விட்டுதான்னா அந்த ஒரு குடமும் கோய்ந்தா. காலையில் ஒரு குடம் கோய்ந்தா, சாயங்காலம் ஒரு குடம் கோய்ந்தா. 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றி எருதியும் பசியை மாற்றினுங்க. இவன் போனால் ஏரில் கட்டினாலும் சீசுவான்னு உட்காந்துக்குது, செக்கில் கட்டினாலும் சீசுவான்னு உட்காந்து. அவன் சொல்லும்போது ஏரில் கட்டினாலும் சீசுவா, செக்கில் கட்டினாலும் சீசுவான். அவன் போட சீசுவான்னு உட்காந்து. என்னத்துக்கு அது ஞாபகம் வந்தது. நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை ஓமம் செய்தாலும், எதை கொடுத்தாலும், அந்த கொடுக்கும்போது அந்த எதுவாக தான தர்மம் கொடுக்கும்போது கூட அது இறைவனுக்கு கொடுக்குறதா நினைக்கணும். அப்போ இறைவனுக்கு கொடுக்குறதா நீங்கள் நினைக்கும் போது கண்டிப்பாக வீட்டில் பசங்க சாப்பிட்டுட்டு மீந்து போன எச்சி சோறு எடுத்துமே கொடுக்கவே மாட்டீங்க இல்லையா? ஏன் இறைவனுக்கு உண்மையிலே பிச்சைக்காரங்களாம் சில பேர் அந்த தப்பு பண்ணுறாங்க. இப்போ பசங்க சாப்பிட்டு வச்சு அந்த எச்சி சோறுலாம் பாழா போகிறத பசுவை இதில் போட்டுன்னு எடுத்துன்னு போய் அதை போய் பிச்சைக்காரங்களுக்கு போடுறது. புத்தர் ரொம்ப கண்டிக்கிறார். எச்சில் உணவை மனிதனுக்கு கொடுப்பது பாவம். எச்சில் உணவை காக்காய்க்கு போடு, காக்காய்க்கு அது எச்சில் கிடையாது, ஆனால் மனிதனுக்கு அது எச்சில். ரொம்ப கண்டிக்கிறார். சில பேர் இப்படி நல்லது செய்கிறதுலே கெடுதி வாங்கிக்குவாங்க. அதை சொல்ல. அப்போ நீ எதை கொடுத்தாலும் நீ இறைவனுக்கு அர்ப்பணமாக நீ கொடுக்கும்போது கண்டிப்பாக தவறாக கொடுக்க மாட்டாய் இல்லையா? ஒரு நல்ல எண்ணத்தோடு கொடுக்கும்போது நல்ல பொருளைத்தான் கொடுக்க வேண்டும். அதனால தான் கிருஷ்ணரில் நாகரிகமும் வருகிறது, பக்தியும் சேர்ந்து வருகிறது. எதை கொடுத்தாலும் தவத்தை செய்தாலும், இப்போ என்ன போல இருக்கிறவங்களா தவத்தெல்லாம் செய்யும்போது அந்த இறைவனை எண்ணி தான் எந்த ஒரு இதையும் எடுக்கிறோம். அதை கடவுளுக்கு அர்ப்பணம் என்று செய். இதுதான் இறைவனை சரணடைந்து வாழ்கின்ற ஒரு விஷயம். அது உன்னை கர்மத்தலைகளிலிருந்து விடுவிக்கும். பிறகு துறவியாகி யோகத்தை பெறுவாய், என்னை வந்தடைவாய். போச்சு, மிஸ்டர் கதை. ஏன் நீ யோகி ஆகணும்னா வேற வழியே கிடையாது, துறவியாக தான் யோகியாக முடியும். என்ன சாமி அப்படியே ஒய்ஃப் கூட ஜாலியாக சோஃபாவில் சாஞ்சின்னு ஒரு டிவி பார்த்தீங்கன்னா ஆக முடியாத, கஷ்டம். ஏன்னா யான் சொல்ல சார், ஏமலை கோவப்பட்டு கிருஷ்ணன் ஷூட்டர் இதெல்லாம் செஞ்சினே வா. ஆனால் எங்கா ஒரு இடத்துல நீ யோகி ஆகணும்னு சொன்னால் நீ துறவியாகி தான் ஆக முடியும். அது உன்னை எல்லா இறைவனை அர்ப்பணம் செய்தினே வந்தால் உன்னை கர்மத்தலையிலிருந்து அது விடுவித்து பிறகு துறவியாகி யோகத்தை பெறுவாய். ரொம்ப தெளிவாக சொல்றாரு கிருஷ்ணர். அவரு துறவி இல்லை, ஆனாலும் அந்த இல்லறத்திலேருந்தே அந்த நிலையை எட்டி பிடிக்கும் பொழுது அந்த துறவே அர்ஜுனனும் துறவி கிடையாது. அவனுக்கு சொல்றாரு, நீ ஆனால் யோகி ஆகணும்னா ஏதோ ஒரு காலகட்டத்தில் உன்னுடைய சுகபத்தை நிறுத்தி நீ தவ வாழ்க்கையில் ஈடுபட்டு துறவியாகி அப்பிறகுதான் யோகத்தை அடைய முடியும்னு சொல்றார். யோகத்தையும் அடைவாய், என்னையும் அடைவாய், இறைவனையும் அடைவாய் என்று சொல்றார். அதே போல் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 8:45 ஆயிடுது. இல்லை சின்ன அத்தியாயன்னு பார்த்து நான் போய் நிற்கிறேன். கொடியோனாயினும் தவறாத என்னை வழிபடுபவன் விரைவில் தர்மவான் ஆவான், சாந்தி அடைவான், எனது அன்பன் அழிவதில்லை. அதனால தான் திருத்துறாங்க இல்லையா? ரொம்ப கொடியவனை கூட திருத்துறாங்க. ஏன்னா கொடியவனாக இருந்தாலும் அவன் கடவுளை எண்ணி வழிபட்டால் அவன் திருந்தி வழிபடணும். திருந்தி வழிபட்டால் அவனும் அதுலேருந்து பாவத்திலேருந்து நான் விடுவிக்கிறேன்னு சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இன்னொரு பெரிய டாபிக் வருது, இன்னும் நேரம் பத்துமான்னு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். பாவியர்களும் பெண்களும் வைசியர்களும் சூத்திரர்களுமே என்னை அடையும் போது
தூய்மையான அந்தணர்களும் அரச குலத்து முனிவர்களும் என்னை அடைய மாட்டார்களா என்ன? கிருஷ்ணர் சொல்ற மாதிரி இது சார். பாவிகள் வரிசையில் சேர்த்துட்டாரு யாரு? பெண்களை. தயவு செஞ்சு யாரும் இந்த பக்கம் திரும்பி பார்க்காதீங்க. இவங்க இந்த குரூப் அப்படியே பாவிங்க. ஏன்? பாவியர்களும் பெண்களும் வைசியர்களும். காந்தியெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. வைசியர்கள் செட்டியார் குரூப் எல்லாம் ஓர தூக்கி போட்டு அவங்க இந்த காசை மட்டும் வாங்கிக்கும். என்ன? ஏன்னா அவங்களாம் இந்த லிஸ்ட்டில் வராங்க. பாவியர்கள், பெண்கள், வைசியர்கள், அப்புறம் சூத்திரர்கள். இவங்களே என்னை வந்து அடையும் போது வசதியான அந்த பிராமணர்கள் அப்புறம் அரச குலத்தை சேர்ந்த முனிவர்கள் இவங்க மட்டும் என்ன வந்து அடைய மாட்டாங்களா என்னன்றார் சார் கிருஷ்ணர். பச்சை குழந்தை கூட சொல்ல இது கிருஷ்ணர் சொன்னது இல்லைன்னு. இதான உண்மை. இது நான் அந்த முகநூலில் ஃபேஸ்புக்கில் போட்டேன். அப்போ பெண்மணி வந்து சொன்னாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சாமி, எப்படி பெண்களை போய் பாவியர் லிஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க சொல்லிட்டு. அப்புறம் அவங்களுக்கு அந்த விளக்கம் அந்த புத்தகத்தில் அதில் போடல. நான் அந்த விளக்கம் கூட சேர்க்கலாம், பின்னால் கூட ஒரு அனக்சர் மாதிரி சேர்க்கணும். அவங்களுக்கு விளக்கம் சொன்னேன் நான். இது வந்து இடைச்சேர்கள், அவ்வளோதான். இது வந்து நீங்கள் ஆரிய பிராமணர்கள் நம்ம இந்தியாவில் நுழையத்துக்கு முன்னால் வரைக்கும் பெண்களும் கருவறை பூஜை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு சாட்சி திருப்பனந்தாள் உள்ள சாய்ந்த சிவலிங்கம். சிவனை தொழாமோ திருப்பனந்தாள் ஊரிலேன்னு சதாசிவமுதிரை பாடுற அவ்வளோ அற்புதமான வலிமையாக சக்தி மிகுந்த கடவுள். அதில் பெண் தாடகைன்ற பெண் உட்கார்ந்து பூஜை செய்யும்போது துகில் சரியுது. 2 கையிலும் அபிஷேக பொருள் எடுத்துட்டு அந்நேரத்துக்கு மேலாட சரியுது. இந்த காலத்தில் தான் அது ஃபேஷனு. அந்த காலத்தில் அதெல்லாம் ஃபேஷன் கிடையாது, அது அவமானம். எல்லாரும் சிரிக்கிறாங்க, பார்த்து இருக்கிறாங்க. அப்போ என்ன இதில் தெரியுது? இந்த கதையிலேயே பெண் கருவறை பூஜை செய்கிற மக்கள் காத்து கொண்டிருக்க பார்த்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். இதான் உண்மை. இன்னைக்கு எங்கே பார்க்க முடியுது அது? அப்போ அந்த அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் எனது துகில் சேர்ந்து எல்லாரும் அவமானமாயிட்டுனா, சிவனே இது உனக்கே தகுமா, நான் உன் பக்தி இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஒரு செகண்ட் தான் அந்த சிவலிங்கம் சாஞ்சி தானாக சாஞ்சி அந்த முந்தானையை அழுத்தி பிடிக்குது. அப்போதான் எல்லாம் அந்த பெண்ணோட பக்தியை மெச்சுக்கிறார். இன்னைக்கும் திருப்பனந்தாள் ஊரிலே சாய்ந்த சிவலிங்கம் தான். அதுக்கு பிறகுதான் குங்குளை கலைய நாயனார் வந்து அதை சிறிது பூவில் கட்டி சிறிது நிமிர்த்திக்கிறார். ஆனால் இன்றும் சிறிது சாய்ந்த நிலையில் தான் இருக்குது அந்த பெண்ணின் பக்திக்கு அடையாளமாக. அப்படி இருக்கும்போது எப்படி பெண்களை பாவேறு இதில் சேரும்? அதான் ஓரங்கட்டுற விஷயம். அந்த பெண்கள் வந்து அந்த கருவறை பூஜை தொழிலுக்கு போட்டியாக வரக்கூடாது. ஒரு ஸ்லோகத்தை வைசியர்களையும் இப்போ சொல்லிவிட்டேன். ஏன் காந்தியடிகள் எல்லாம் சினிமா ஏன் இன்னி வரைக்கும் இந்தியாவில் ஏன் எடுக்கலை சினிமா? யார் எதிர்த்தாரோ அந்த இங்கிலீஷ்காரன் சினிமா எடுத்து உலகம்புறா பரப்புறான் காந்தியடிகளை. நம்மளும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, நம்ம கொஞ்சம் கூட வெக்க மேலே நம்ம உட்காந்துக்கிறோம். ஏன்னா இதுதான் பிராமணர்களுடைய அந்த சாஸ்திர பிரகாரம் வைசியர்கள் அந்த பாவிகள் லிஸ்ட்டில் வராங்க. இதே காஞ்ச மடத்தில் புஸ்தகம் போட்டுருக்குறாங்க. அதில் போட்டுக்கிறாங்க, சத்திரியர்களும் பிராமணர்களும் மட்டும்தான் கதாநாயகர்களாக வைத்து இலக்கியம் படைக்க வேண்டும்னு இருக்குது, சாஸ்திரத்தில் இருக்குது. அப்போ பார்க்கும்போது காந்தியடிகள் வரமாட்டார், அவர் வந்து வைசியரில் வர்றார். இதனால நிறுத்தி வச்சுக்கிறாங்க சார். இது ஜனங்களுக்கு தெரியாது, ஏன் நிறுத்தி வச்சுறான்னு தெரியாது. அப்படி எடுக்கல நன்றி கிட்ட ஜனங்க நான் வெள்ளம் புலம்புது. ஏன்? இதுதான் உள்ள இந்த ஸ்லோகத்தை சொருவி பிளாக் பண்ணி வச்சுக்கிறானுங்க. இப்போ எல்லாம் பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லாம் அவங்க கையில் போய் சொல்லிட்டு அடிச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவன் விடுவானா? ரொம்ப கொடுமை. இதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் இது ரொம்ப பண்ணுறானுங்க. இதெல்லாம் இந்த ஜனங்களும் அது ரொம்ப தெரியாமல் அவங்களுக்கு ஜால்ரா போட்டுன்னு இந்து மத ஓட்டுருமன்றப்ப ரொம்ப ரொம்ப தப்பு இதெல்லாம். அதனால் இதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த பெண்ணுக்கு அந்த சொன்ன விளக்கம் சொன்ன அப்புறம் பதில் கொடுத்தாங்க. எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ரொம்ப வருத்தமானது எனக்கு. எப்படி பெண்களும் அப்புறம் பெண்கள் மட்டும் இல்லை, வைசியர் காந்தியடிகளே வைசியர் தான். அவரு தான் மகாத்மாவே. அதனால் இது வந்து ரொம்ப நடுவில் சுருவி விளையாடின விஷயம் சொன்னோன்னா அவங்களுக்கு சந்தோஷமாக இருந்து அந்த கமெண்ட்டை கொஞ்சம் போட்டிருக்கலாம். அந்த புத்தகத்தெல்லாம் அதை வந்து போடலை. அதனால் அதான் இதுதான் நான் சொல்லிக்கிறேன். 2000 வருடங்களாக பிராமணர்கள் சாத்திரங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி வைத்த விஷம். இது ஒவ்வொன்றாக விடுவித்தாலும் ஒரு நாள் முழுவதும் போதாது. அதனால் ஒரு பக்கம் நம்ம விடுவிச்சின்னு வரும்போது இன்னொரு பக்கம் புதுசாக ஏற்றினே போகிறோம். அதனால் இது ரொம்ப மாளாது சார். இது என்னால் முடியாது சார். நீங்கள் யாருன்னா ஒன்றா ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாம் ஒழிக்க கொள்ளலாம், நம்மளால முடியாது. நம்மளுக்கு இடுப்பொலி எடுத்துன்னு ஊசி போட்டுன்னு உட்காந்துக்கிறோம். நீங்கள் கீழே மாட்டினீங்க, அதனால எதோ உங்கள் கீழே அதோட கொஞ்சம் சத்தம் பேசினா கூட அது பிடிச்சி இடுப்பு இழுக்குது. ஏன் கத்துறேன் அப்படி. அதனால் இது வந்து இப்படி தான் இருக்குது. அதனால் இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். நம்மளுக்கு வந்து
நம்ம பல உண்மைகளை நம்ம வந்து செய்து கொண்டே வரணும். இதில் தான் சொல்லிடுறேன். இது இந்த மாதிரி குழப்பனா இந்த சாதாரண மக்கள் வந்து பக்தி சிரத்தையோடு ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எல்லாத்தையுமே தான் உள்வாங்கி படிப்பாங்க, எல்லாமே உண்மைன்ற எண்ணத்தோடு படிப்பாங்க. அதனால் அவர்கள் சிந்தித்து பார்க்கும்போது இந்த குழப்படியான விஷயங்கள் அவர்களுடைய சித்த பிரம்மையாக பிடிக்குது. நிறைய பேர் ஆன்மீகத்தில் வரவங்க சித்த பிரம்மை பிடிச்சிருக்கும். இதுக்கு இந்த வேலை தான். ரெண்டு எதிரும் புதிருமான விஷயத்தை போட்டு அவனை குழப்பிட்டு இவனுங்க சேஃபாக இருப்பானு. அதெல்லாம் எழுதியிருக்கிறேன். இதெல்லாம் சித்தப்பிரம பிடிக்கிறது வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ரெண்டுத்தையும் பக்தி வச்சு தான் படிப்பான். பக்தி வைக்கும்போது அதையும் நம்பி ஆகணும், இதையும் நம்பி ஆகணும் இல்லையா? நீ மாம்பழத்தை தின்னு, அது உனக்கு நன்மையை தரும். ஆனால் மாம்பழத்தை தின்னாதே, அது உனக்கு கெடுதி செய்யும். இப்படி ஒரு கையில் கொடுத்துட்டா இது என்ன பண்ணுவ? அதை வச்சுக்கின்னு நீ தின்றதா வாடா. ரெண்டுமே பக்தி. எல்லாம் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா உங்களுக்கு. மாம்பழத்தையும் கையில் கொடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தையும் கையில் கொடுத்துட்டு உடனே நீ என்ன பண்ணுவ? என்னடா மாம்பழம் சாப்பிட்றதா வேணாவா? எனக்கும் புரியலன்னுவான் அவன். நீ என்ன சொல்ற? நான் என்ன சொல்கிறேன்? ஒன்று நீ கொஞ்சோட்டு தின்னு பாரு. தின்னா பாவம்னு போட்டுக்குது. அப்போ நீ மாம்பழத்தினா முக்தி அடிவான்னு நீ போட்டுக்குது. முக்தி அடிவா பாவம் அடிவானா? அவன் தலையை நீ பிச்சுக்க வேண்டியதான், அவன் தலையை அவன் பிக்க வேண்டியதான். இதுதான் இருக்குது. நான் உங்களை எச்சரிக்கை பண்ண, தயவு செய்து வேதங்கள் இதெல்லாம் படிக்கிறேன் இப்போ போவாதீங்க. நான் கெடுத்துட்டானுங்க, சுத்தமாக கெடுத்துட்டானுங்க. தெளிவடைந்த ஞானில் சதாசிவமந்தர் கிளியராக சொல்கிறேன் இல்லையா? ஞானம் உள்ளவர்களுக்கு இறைவன் நேரடியாக சொல்லுகின்ற உண்மைகளை மட்டும்தான் இன்னைக்கு உண்மை. இது எல்லாமே எப்போ கேட்டு போச்சு. ரொம்ப வருத்தமான விஷயம். கெட்டிருக்க கூடாது எவ்வளோ. அதனால தான் பிரம்மேந்திரர் அதை ஃபீல் பண்ணார். வர்ணாசிரம தர்மத்தினால் உருவாகி இருக்க வேண்டிய பல விவேகானந்தர்களை நாம் இழந்து விட்டோம்னு சொன்னார். உண்மையான ஸ்டேட்மெண்ட் அது. தயவுசெய்து அது குருநாதருடைய அந்த இதுவும் ஞாபகம் வச்சுங்க. அதனால் நான் இதில் தான் சொல்கிறேன். அட் த நேம் ஆஃப் இண்டியிசம் பிராமின்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் தர் கேஸ்ட். பிவேர் ஆஃப் தர் கேஸ்ட் லைஸ்ன்னு போட்டு முடிச்சுக்கிறேன். ஜாக்கிரதையாக இருங்க. அவருடைய ஜாதி புழுகை மீது ஜாக்கிரதையாக இருங்கள். சாதாரண மக்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்குதோ இல்லையே எனக்கு அது தெரியும். ஏன்னா அவங்கவுங்க அன்றாடம் வேலையை பார்த்து போயின்னு இருக்கிறாங்க. நீங்கள் ஆன்மீக துறையில் எனக்கு ஆச்சரியமாகுது. 10 வருடம் 15 வருடமாக குறி சொல்வது கிடையாது. நான் போர்டு போட்டோம். அதுவும் இந்த பொட்டல் காடு கல் மலை கடந்து வந்தான்னு வந்து உட்காந்துக்கிறீங்க இல்லையா? இன்ன வரைக்கும் நான் குறி சொன்னதே கிடையாது. போர்டை போட்டேன், குறியெல்லாம் கேட்காதீங்கன்னு. அப்போ ஏதோ ஒன்று நீங்கள் வந்து பக்திக்காகவும் ஆன்மீகத்துறையில் உண்மைக்காக தான் வருகிறீர்கள். அதான் உண்மை. அதனால் எனது கடமை உங்களுக்கு உண்மையை எடுத்து சொல்லுவது, அவ்வளோதானே தவிர இதில் பிராமண துவேஷன் என்பது இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. பிராமண துவேஷன் பார்த்து பிராமணர்கள் செய்கிற தவறுகளை சுட்டி காட்டலைன்னா நிறைய கெட்டு குட்டி செய்கிறப்போ இந்த மதம் சுத்தமாக இருக்கதான் அழிஞ்சு போயிடும். ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் போட பெரிய பெரிய நாடுகளும் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் குழப்புது. அதை விட அங்கே போனால் நீ வா ஞாயிற்றுக்கிழமையில் உன்னை பாவம் பண்ணிப்பாங்க, இயேசுவை உன்னுடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டா அப்போ நாக்கு நீட்டு வாயில் வச்சு போ, முடிஞ்சிச்சு. குழப்பமே இல்லை அவனுக்கு. எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகுது. பைபிள் படி பரீட்சை எழுதி நீ பாஸ்டராகி பிரச்சாரம் பண்ணு, அவ்வளோதான், முடிஞ்சிடுது. அவங்க எளிமைப்படுத்தி கொண்டுன்னு போகிறான், ஜனங்க புரிய வச்சு கொண்டு போகிறான். இவங்க வேணுட்டு குழப்பி வச்சு அதில் வந்து குழம்பை கூட்டையில் மீன் பிடிக்கிறான். இப்போ எது வளரும் எது அழியும்? சனாதன தர்மம் சொல்லிட்டா போதுமா? அழிஞ்சின்னு வருகிறது. அந்த அழிவிற்கு காரணம் இந்த இடைச்செருகளான ஜாதிய ஸ்லோகங்கள் தான் என்பது எனக்கு தீர்மானமான கருத்து. அதனால் உங்களுடைய அளவிலும் தயவுசெய்து இந்த ஸ்லோகங்களை எல்லாம் கைவிட்டு விட்டு அந்த கீதையில் உள்ள முத்துக்கள் அதை கைவிட்ட பிறகு மீதி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அருமையான முத்துக்கள். நீ எதை செய்தாலும், எதை உண்டாலும், எதை ஓமம் செய்தாலும், எதை தவம் செய்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணம் என்று செய் இல்லையா? நீ வேள்வி செய்வனை விட பெரிய நிலையை அடைவா, யோகி என்ற பெரிய நிலையை நீ அடைவா, என்னையும் கடவுளையும் வந்து முக்தி என்பதை அடைவா என்று இதில் சொல்கிறார். இதுதான் ராஜ வித்யா ராஜா குஹ்ய யோகம். என்னால் முடிந்தவரை நான் பிராமினாகிய கிருஷ்ண பரமாத்மா நான் பிராமினாகிய அர்ஜுனனுக்கு சொல்லிய அந்த பகவத்கீதையை நான் பிராமண சுவாமியாக நான் தாசர் சுவாமி நான் பிராமினாகிய உங்களுக்கு என்னால் முடிந்தவரை விளக்கி சொல்லிவிட்டேன். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம்.